السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, நேற்று இஸ்லாம் கூறும் குற்றவியல் அப்படி என்கின்ற ஒரு தலைப்பில் நாம் என்ன செஞ்சோம், ஒரு தொடர் எடுத்தோம். இந்த உண்மையிலே இந்த தொடர் எடுத்ததற்கான பிரதானமான காரணம் என்ன அப்படின்றதான் இன்றைக்கு பரவலாக முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு இந்த குற்றவியல். கொலை சம்பந்தமாக, விபச்சாரம் சம்பந்தமாக, நமக்கு தெரியும் அந்த தீவிரவாத அமைப்புகளுடைய வீடியோக்கள் எல்லாம் வார நேரத்திலெல்லாம் இஸ்லாம் மிகவும் என்ன செஞ்சது, கொச்சைப்படுத்தப்பட்டது. அப்போ நம்ம ஆங்காங்கே அந்த விளக்கங்களை சொல்லிட்டு போகிற காரணம், முஸ்லீம்களே நிறைய பேருக்கு அந்த விளக்கங்கள் என்னன்னு தெரியாது. குற்றவியலை பற்றி என்ன இஸ்லாம் இப்படி எவ்வளோ சொல்லியிருக்கிறேன்னு தெரியாது. நாம் நேற்று இந்த கொலை சம்பந்தமாக அந்த முழுமையான அந்த செய்திகள் எடுத்த பின்னால் கொலைக்கு கொலை அப்படி என்ற ஒரு சப்ஜெக்ட் வந்தால் உண்மையிலேயே கொலைக்கு கொலை என்றதை இஸ்லாம் எந்த அளவில் என்ன செய்திருக்கிறது, சொல்லி இருக்கிறது, எடுத்தா எடுப்பிலேயே அந்த சட்டம் சொல்லி இருக்கிறதா என்ற ஒரு தெளிவு என்ன செய்யும் கிடைக்கும். அப்போ முஸ்லீம் அல்லாதவர்களை ஃபேஸ் பண்ணுற பகுதியில் பிரதானமான விமர்சனம் வரக்கூடிய 25 அல்லது 30% பகுதி குற்றவியல் சார்ந்தது. அப்போ குற்றவியல் சார்ந்த அந்த தெளிவு பழிக்கு பழின்னு சொல்லி கண்ணுக்கு கண் காதுக்கு காது அப்படின்னு சொல்லப்படுற அந்த நேரத்தில் ஒரு என்ன எதை இஸ்லாம் இதில் சொல்ல வருது அப்படின்றது கூட முஸ்லீம்களுக்கு என்ன செய்யலை, தெரியவில்லை. அதனால தான் அதை ஒரு விரிவாக எல்லோருக்கும் இதை என்ன செஞ்சிருக்கணும், தெரிந்திருக்க வேண்டும் அமைப்பில் நம்ம எடுத்துட்டோம். இரண்டாவது சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், பிராக்டிக்கல் வாழ்க்கைக்கு அது தேவையா இல்லையா என்பதை விட ஒரு முஸ்லீமுடைய அக்கீதா என்ற ஒரு பகுதி. அக்கீதா என்பது நம்பிக்கை சார்ந்தது. இப்போ நம்பிக்கை சார்ந்த பகுதியில் நிறைய முஸ்லீம்களோட உள்ளத்தில் ஒரு குறுகுறுப்பு இருக்குது. என்ன, இஸ்லாம் ஏன் கல்லெடுத்து கொள்ள சொல்லுது அப்படி என்றது ஃப்ரேங்காக சொல்ல போனால் சிலரோட உள்ளங்கள் என்ன செய்யுது, ஒரு தடமாற்றம். ஏன் கல், அது வேறொரு தண்டனையை சொல்லிக்கலாமே, களத்தை வெட்ட சொல்லிக்கலாம், மற்ற மாதிரி சொல்லிக்கலாம். இது கல்லால் அடித்து இந்த மாதிரி நெஞ்சு வரைக்கும் வச்சு என்ன கல்லால் அடித்து கொடுறதுல ஏதாவது வேதனை இருக்குமே அப்படி என்கின்ற ஒரு சிந்தனை நிறைய பேருக்கு அது பதில் இன்னும் தெரியாது. நிறைய பேருக்கு இன்னும் அதனுடைய பதில் என்ன தெரியாது. அப்படி இல்லாமலே நம்ம போகிறோம். அப்போ இஸ்லாம் பிராக்டிக்கலான பிரச்சனை இல்லாட்டியும் நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் கூட நாங்கள் இன்னும் தெளிவில்லை. இந்த தண்டனை ஏன் இஸ்லாம் சொல்லுது, உண்மையில அந்த தண்டனை என்பது ஈஸியாக நடைமுறைப்படுத்த முடிந்த ஒரு தண்டனையா, எந்த ஒரு நிலைமையில தண்டனை நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு தெரிஞ்சிட்டா நம்ம நம்புற பகுதி ஒரு ஆழமான ஒரு இன்னும் ஒரு அழுத்தத்தோட நம்புற பகுதியாக என்ன செய்யும் இருக்கும். எனவே நம்பிக்கை சார்ந்த பிரச்சனை இருக்கணும். குற்றவியல் விஷயங்கள்ல நம்பிக்கை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இது ரெண்டாவது காரணம் பிரதானமாக அதை நம்ம சொல்லணும்னு நினைச்சது. மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்ல இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு கவனம் எடுத்து என்ன செய்திருக்கிறது, சட்டங்களை வகுத்திருக்குது. இந்த ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை என்று வார நேரங்கள் அதுல பெண்களுடைய தலைப்பு நிறைய சம்மந்தப்படுது. ஒழுக்கம் சார்ந்த சப்ஜெக்ட்ல அதுல இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய உதாரணமாக அவதூறு சொல்லல், விபச்சாரம், இது போன்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் கணவன் மனைவி பிரச்சனையில, அதாவது கணவன் வந்து மனைவியை குற்றச்சாட்டுதல், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ல எல்லாம் ஒரு பெரிய ஒரு கவனம் செலுத்தி குற்றவியல் பகுதியில் கொண்டு போய் குடும்பத்தை சேர்த்து இஸ்லாம். அப்போ அதில் நம்ம வாழ்க்கைக்கு அதெல்லாம் எதெல்லாம் சம்பந்தப்படுது என்ற ஒரு தெளிவு அதில் என்ன செஞ்சிருக்கும், கிடைத்திருக்கும். இது அப்போ அந்த பகுதிக்கு நம்ம போகல. இது போன்ற காரணங்களால தான் இதை எடுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன நினைத்தோம். ஆனால் இப்படி எடுத்திருக்கலாம்னு யோசிக்கிறோம். லிமிடெட் க்ரௌட் யாரெல்லாம் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புறீங்க என்று ஃபெஸ்ட்டுக்கு கேட்டு தலைப்பை கொடுத்து அது ஒரு கோர்ஸ் மாதிரி என்ன செஞ்சிருக்கலாம், செய்திருக்கலாம். ஆனால் அது பகிரங்கமாக செய்ததிலும் பல நன்மைகள் என்ன அதில் உண்டு. ஏன்னா இப்போ அந்த சந்தேகங்களோடும் அந்த பிரச்சனைகளோடும் நம்ம என்ன செய்வோம், அந்த காலத்தை கடந்துகிட்டே என்ன செய்வோம், விரிப்போம். அதை நம்ம தேடி படிக்க போகிறதும் இல்லை, அதை நாம் தேடி படிக்க போகிறதும் இல்லை. அதே நேரம் சிலருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கலாம், இது வந்து நமக்கு சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்ட் சொல்லி நாம வாழ்க்கையில 100% சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்ட்ல தான் இருந்திருக்கிறோம். வணங்கிட்டா ஏன் பேப்பர் படிக்கிறோம், நம்மளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. அதை நம்ம அது பேப்பர் படிக்கத்தான் செய்யறோம். அந்த சம்பந்தம் இல்லாததுல எது பிரயோசனம் எது பிரயோசனம் இல்லை அப்படிதான் பார்க்கணும். எது பிரயோஜனம் எது பிரயோஜனம் இல்லைன்னு பார்க்கணுமே தவிர சம்பந்தம் இருக்குதா சம்பந்தம் இல்லையா நம்ம யாரும் என்ன செய்வதில்லை, பார்ப்பதில்லை. அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யணும், இந்த விஷயத்திலையும் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ரைட், இது காரணமாகத்தான் நாம் எடுத்தோம். ஆனாலும் மிக முக்கியம் வந்து என்ன, அதாவது நம்ம பார்க்குற அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது அப்துல்லா இப்னு அப்பாஸ் நாம சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு வியாழனும் என்ன செய்வார்கள், உரை நிகழ்த்துவார்கள். என்ன காரணமாக சொன்னா, தொடர்ந்து இந்த உரை நிகழ்த்தினா கராஹத ஸஆமா, நாங்கள் சோர்வடைஞ்சிருவோம் என்றதுக்காக வேண்டி
என்ன அவங்க அந்த நாள் பார்த்து என்ன செய்வார்கள், உரை நிகழ்த்துவார்கள். எனவே மக்களுடைய சோர்வை கவனிப்பதும் தவால ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்ற அடிப்படையில் அப்படியே அந்த தலைப்பு என்ன செஞ்சோம், ஒரு பகுதி முடிச்சிட்டோமே, சரி ஏதோ ஒரு பகுதியை நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஒரு ஹெவி டோஸ் கொடுத்துட்டோம். ஏன்னு எஞ்சி ஒரு பகுதி இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே கஷ்டத்தை நீங்கள் என்ன செய்யணும், நம்ம வரக்கூடிய ஒரு காலத்தில் அதையும் சேர்த்து அனுபவிச்சுட்டா அப்போ நமக்கு அந்த செய்தி என்ன சேர்ந்த மாதிரி இருக்கும் என்கின்ற அந்த நோக்கில் அதை என்ன செய்தோம், ரைட் ஒரு பகுதி கொடுத்தோம். தொடராமல் அடுத்த பகுதி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் செய்து கொள்வோம் என்ற ஒரு நியத்தோடு அதை என்ன செஞ்சோம், போஸ்ட்போன் பண்ணி இருக்கிறோம் என்று முதலாவதாக சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா இது சில வேளை வீடியோக்குள் போய் சேர்றவங்க என்ன மற்ற பகுதியை காண அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், யோசிக்கலாம் என்பதனால் இந்த பகுதியை பதிவு செய்ய இன்றைக்கு இங்கே அதாவது ஒரு பிரதானமான ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு, அகீதா சார்ந்ததும் செயல்பாடு சார்ந்ததும் ஒரு தலைப்பு தான் பிரார்த்தனைகளும், இந்த பிரார்த்தனைகள் எவ்வாறு அங்கீகரிக்கப்படுகிறது என்பதும் அதை சூழ உள்ள சந்தேகங்கள் பற்றியும் இன்றைய உரையிலே ஓரளவு தெளிவாக இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா துஆவை பொறுத்த வரைக்கும் அத்ஆஉ ஹுவல் இபாதா, நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் பிரார்த்தனை தான் வணக்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஃமினது வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களுடைய உள்ளர்த்தம் என்ன என்று பார்த்தால் பிரார்த்தனை தான். ஒரு முஃமின் தொழுதாலும், நோன்பு வைத்தாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், ஹஜ் செய்தாலும், திக்ருகளில் ஈடுபட்டாலும், குர்ஆன் ஓதினாலும், அவன் அதில் துஆ கேட்காது விட்டாலும் அந்த பிரார்த்தனைகளுடைய மையக்கரு உள்ளர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா பிரார்த்தனை தான். அந்த இபாதத்துக்களுடைய அதாவது மையக்கரு பிரார்த்தனை தான். என்ன காரணம், குர்ஆனை ஓதி முடிந்து அதனுடைய உள்ள எதிர்பார்ப்பு எங்களுக்கு என்ன, நன்மை கிடைக்கணும், அதன் மூலம் சொர்க்கம் போக வேண்டும், நரகத்திலிருந்து நான் விடுதலையாக வேண்டும். அப்போ அது என்ன பிரார்த்தனை தானே, அது எங்களோட பிரார்த்தனை. அதே போல தொழுகை எல்லாமே நம்ம செஞ்சுட்டாலும் ஒட்டுமொத்தமாக என்ன இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு கேட்கிறோம், சொர்க்கத்தை கேட்கிறோம், நரகத்தோடு பாதுகாவல் தேடுகிறோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அத்ஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் அப்படி என்று சொன்னார்கள். அப்போ ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஒரு பிரார்த்தனையாகத்தான் என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தீமைகளை நம்ம தவிர்க்கிறோம், தீமைகளை தவிர்க்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா எங்களை தண்டிப்பான், அல்லாஹு தாலா எங்களை தண்டிப்பான் உணர்வுல தான் நம்ம என்ன செய்யறோம், அதை தவிர்க்கிறோம். நரகம் எங்களுக்கு பாவம், நரகம் என்ன தண்டனையாக கிடைக்கும் என்ற உணர்வுல தவிர்க்கிறோம். அந்த தவிர்த்தெல்லாம் எங்களை உள்ள பிரார்த்தனை என்ன, யா அல்லாஹ் எங்களுக்கு நரகத்தை விட்டு என்ன செஞ்சிரு காப்பாத்திரு அப்படி என்றதான் அதுல உள்ளது. சரி, ஒரு கேள்வி, நன்மையை செய்வதற்கு இஹ்லாஸ் முக்கியமா இல்லையா? நன்மை செய்வதற்கு இஹ்லாஸ் முக்கியம், நம்ம அல்லாஹ்வுக்காக செய்யணும். தீமையை விடுவதற்கு இஹ்லாஸ் முக்கியமா? தீமையை விடுவதற்கு இஹ்லாஸ் முக்கியமா? தீமையை அல்லாஹ்வுக்காக வேண்டி விட வேண்டுமா? சொல்லுங்க. தீமையை விட வேண்டும், தீமையை அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் விட வேண்டுமா? ஏன்னா இப்ப இஹ்லாஸ் ஒரு தொழுகை இன்னொருவருக்காக தொழுதா ஷிர்க் கூடாது. ஒரு பாவத்தை இன்னொருவருக்காக விட்டால் அல்லாஹ்வுக்காக விடல, இன்னொருவருக்காக விட்ட என்ன சட்டம்? உதாரணமா ஒருத்தர் பேங்கை கொள்ளையடிக்கணும்னு போறாரு உதாரணத்துக்கு, சரியா? போற வழியில பாக்குறாரு, கண்ணோட என்ன செய்யறா, அங்க ஒரு செக்யூரிட்டி என்ன செய்யறாரு, இருக்கிறார், திரும்பி வந்துட்டார். இப்ப இவர் இப்படி யோசிச்சாருனா, இவனுக்கு பயந்து திரும்பி போனா ஷிர்க், இவருக்கு பயந்து திரும்பி போனோம்டா ஷிர்க், அதனால கொள்ளையடிச்சிருவார். ஷிர்க்கை விட இது பரவாயில்ல, எது கொள்ளையடிக்கிற ஷிர்க்கை விட குறைஞ்ச பாவம் தானே அப்படின்னு அவர் நினைச்சிட்டாருனா, எப்பயும் புரிஞ்சுக்கொள்ளணும், பாவத்தை விடுவதில் இஹ்லாஸ் கட்டாயம் இல்லை. பாவத்தை விடுவதில் இஹ்லாஸ் கட்டாயம் இல்லை. நீங்க பாவத்தை விட்டால் உங்களுக்கு நன்மை உண்டு. நீங்க எப்படி சொல்லி பாவத்தை விட்டாலும் சரி, எதை பயந்து நீங்க பாவத்தை விட்டாலும் சரி, உங்களுக்கு என்ன, அந்த பாவத்தை விடுவதில் நன்மை உண்டு. அது இஹ்லாஸ் என்பது கட்டாயம் இல்லை, அதை தவிர்த்தல். பாவத்தை நீங்க பயந்தோ எது நடந்தோ நீங்க என்ன செய்ய வேண்டும், தவிர்க்க வேண்டும். அதை இன்னொருவருக்காக தவிர்த்துட்டுமே, இவருக்காக தவிர்த்துட்டுமே என்று என்ன செய்ய நினைக்க கூடாது. சிலர் அப்படி சொல்வார்கள், நான் வளமையாவே சினிமா பார்க்கறதா, ஆனா நீங்க வந்ததுக்காக தவிர்த்து அது பாவமா பேத்துறேன். நீ பார்க்கறதா பாவம், நீ வந்ததுக்காக தவிர்த்தால் பாவமா பேத்துறேன்னு பார்த்துருக்கிறான். அப்படி இல்லை, யாராவது கண்டாலும் நம்ம என்ன செஞ்சிடணும், அதை தவிர்க்கிற. ஒருவர் வாரார், வளமையா சிகரெட் குடிக்கிறவர், முன்னால் உள்ளவரை கண்டாரு, அவர் டக்குன்னு ஒதுங்கிறாரு. ஒதுங்கினா அவரை கண்டு நான் ஒதுங்க கூடாது, சிறுக்கா பேத்துறோம், அவரை முகத்துல ஒதுங்கி இருக்க கூடாது, ஒதுங்கிறோம். எனவே பாவத்தை விடுவதில் இஹ்லாஸ் என்ன கட்டாயம் இல்லை, நன்மை செய்வதில் இஹ்லாஸ் கட்டாயம். ஆனா பாவத்தை அல்லாஹ்வுக்காக ஒத்த விடுறாங்கன்னா அது அகலால் தரஜா, அதாவது உள்ளத்துடைய அந்த தன்மைகள் உயர்ந்த தன்மை. அதுக்கு பெரிய கூலி என்ன உண்டு. ஏன்னா அல்லாஹ்வுக்கு பயந்து பாவத்தை விடுதல் என்பது ஒரு தக்வா உள்ள ஒரு மனிதனால செய்ய முடிந்த ஒரு விஷயம். எனவே இந்த அடிப்படையில மனிதன் வாழ்க்கையில ஒருவன் அல்லாஹ்வுக்காக செய்கின்ற, அல்லாஹ்வுக்காக விடுகின்ற விஷயங்கள் எது நடந்தாலும் எல்லாமே என்ன அது எல்லாமே துஆ என்று சொல்லி எங்களுக்கு இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்கிறது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மா யஅபஉ பிக்கும் ரப்பி லவ்லா துஆஉக்கும். உங்களது பிரார்த்தனை மட்டும் இல்லை என்றால் இறைவன் உங்களை கணக்கிலேயே எடுத்திருக்க மாட்டான்.
உங்களது பிரார்த்தனை மட்டும் இல்லை என்றால் இறைவன் உங்களை ஒரு பொருட்டாகவே என்ன செய்திருக்க மாட்டான், எடுத்திருக்க மாட்டான் அப்படின்னு வருது. இந்த துஆவுக்கும் என்றதை இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இபாதா, உங்களது இபாதத்து இல்லை என்றால், உங்களது வணக்கம் இல்லை என்றால் இறைவன் அதை பொருட்டாகவே எடுத்திருக்க மாட்டான் என்று சொல்றான். எனவே ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில ஒரு அச்சாணி அப்படி என்று சொன்னால், அவனுடைய எல்லா இடத்திலையும் உயிரோட்டம் என்று சொன்னால் ரத்த நாளம் போல மிக்ஸ் ஆகிற ஒரு விஷயம் என்ன இது, அது பிரார்த்தனை, துஆ. இன்னொரு காரணம் என்ன அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருப்பவன் இறைவன். அவனது நாட்டம் இல்லாமல், அவனது உதவி இல்லாமல் எந்த ஒன்று அசையாது. அப்படி ஒன்று இருந்தால் உலக கஷ்டமோ மார்க்க கஷ்டமோ, உலக ரீதியான நன்மைகளோ மார்க்க நன்மைகளோ, நிச்சயமாக அசைவுக்கு யார்கிட்ட துவா கேட்கணும்? நம்ம அல்லாஹ்ட்ட தான் துவா கேட்டாகணும். எங்களது ஆற்றல் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தான் துவா கேட்கணும். சில விஷயங்கள் மைனர் போல இருக்கும். இறைவனுடைய செயல்பாடுகள்லாம் ஒரு செகண்ட் தான். மனிதனுடைய திட்டங்கள்லாம் வருஷ கணக்கில் இருக்கும். இறைவன் மாற்றக்கூடிய இடம் ஒரு இடமாக இருக்கும். அந்த டோட்டல் லைஃபும் என்ன செஞ்சிடும், மாறி. ஒரு இடத்துல கீழே விழுகின்ற சொல்வார்கள், ஒரு இடத்திலே கீழே விழுகின்ற இலை உலகத்திலேயே பெரிய புரட்சிகளுக்கு காரணமாக இருக்கலாம். எப்படி ஒரு இடத்துல கீழே விழுகின்ற இலை உலகத்துடைய பெரிய புரட்சிகளுக்கு காரணம். ஏன்னா அல்லாஹ் ஒரு இடத்துல செய்யற மாற்றம் தான் எல்லா இடங்களையும் என்ன செய்யும், மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு மன்னர் கண்ட கனவு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எங்கேயோ கொண்டு போச்சு, நான் கடைசி சொல்லுவேன். அப்ப எனவே எப்பொழுது நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மாற்றங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நம்ம நினைக்கக்கூடிய பகுதியில் சிறியதாக இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடி ஏற்படுத்துகின்ற மாற்றங்களின் ஊடாகத்தான் நமது வாழ்க்கையுடைய டோட்டல் பயணம் என்ன செய்கிறது, இருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை என்கின்ற பகுதியை தான் நம்ம அடிக்கடி என்ன செய்ய வேண்டும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உலகத்துடைய எல்லா அம்சங்களும் அதன் அடிப்படையில் தான் என்ன செய்கிறது, செயல்படுகிறது. பிரார்த்தனை அன்றாடம் எங்களோட வாழ்க்கையில மிக்ஸ் ஆகியே இருக்கும். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்ட்ட உதவி கேட்டல். ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா அடிச்சு எல்லா விதமான அட்வர்டைஸும் பண்ணி எல்லாம் செய்த பின்னால அதுக்கு பக்கத்துலயும் அதுக்கு போட்டியான அளவுக்கு இன்னொன்று இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துக்கு கிரௌடை கூட்டிட்டு வர்றது வராம இருக்கிறது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளதானே. ஒரு மனிதன் நாங்க பார்க்கிறோம், ஒரு மனிதன் அப்படியே ஒரு நாங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போறோம், 2 படியை வச்சுட்டு காலடி வச்சுட்டு யோசிக்கிறான், இங்க போவோமா அங்க போவோமா, இங்க போவோமா அங்கே போவோமா என்று முடிவெடுக்கிற அந்த மனநிலை, அதுல 1 லட்சம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவன் வந்திருக்கலாம், 1.5 லட்சம் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கலாம். ஆனா முடிவெடுத்து திரும்புறதுல நம்மளோட லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்து வந்துட்டான், இப்ப பக்கத்துக்கு போவோமா இங்க போவோம்னு முடிவு எடுக்கிறான். இந்த செகண்ட்ல நமக்கு 1 லட்சம் இருக்குது, இல்லாம போறதும் இருக்குது. ஸோ எல்லா சப்ஜெக்டும் என்னதான் நம்ம செஞ்சிட்டாலும் பிரார்த்தனையில தான் என்ன செஞ்சுக்கிறது, அடங்கி இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரார்த்தனை இவ்வளவு ஆழமானது அப்படி என்பதனால தான் நபிமார்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவ்வளவு பெரிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தும், வஹியோடு உள்ள பிரதானமான தொடர்பை கொடுத்திருந்தும், அவங்க ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன நடந்து கொள்றாங்க, பிரார்த்தனை என்கின்ற பகுதியில் தான் மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்தில் என்ன செஞ்சாங்க, தனது மேலாடை கலண்டு விழுகின்ற அளவில் தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள். பார்க்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுதாபப்படுகின்ற அளவு, இறைவனிடத்தில் உங்களோட பிரார்த்தனை போதும் என்று அபூபக்கர் நாங்கள் சொல்லுகின்ற அளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் கவனம் செலுத்தினார். இந்த தலைப்புடைய பிரதானமான இலக்கு என்னன்னா, இந்த துஆ இவ்வளவு முக்கியம் என்று தெரிஞ்சு, அல்லாஹ் தஆலா தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்று தெரிந்தும், அதுதான் வணக்கம் என்று தெரிந்தும், அதுதான் எமது வாழ்க்கையுடைய முழுமையான அச்சாணியாக ஒரு மூமினுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று தெரிந்தும், நிறைய பேர் துஆல பெரிய கவனமே என்ன செய்யறதில்லை, செலுத்துவதில்லை. இது உண்மை. எந்த அளவுல என்று சொன்னால், இந்த 5 நேரம் தொழுகை இல்லைன்னா நிறைய பேர் துஆவே கேட்டிருக்க மாட்டாங்க. 5 நேரம் தொழுகை இல்லைன்னா துஆவே கேட்டிருக்க மாட்டாங்க. பள்ளிக்கு போறாங்க, அந்த துஆவை எப்படி கேட்கிறாங்கன்றத நீங்க பிராக்டிக்கலாக கண்ணால பார்க்கலாம். துஆ கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம துஆ கேட்கணும் என்ற ஒரு அவசரத்துல கேட்கிறாங்க. அல்லாஹ் கேட்டு பக்கத்துல கூட்டின ஒரு நேரம் நண்பர் போயிட்டாங்க, அந்த கொஞ்சம் இந்த வந்துடுறேன் முடிச்சுட்டு ஓடிக்கிறாங்க. விளங்கிட்டா, அதை துஆ கேட்டு முடிக்கிறாரா, பக்கத்துல உள்ளவரை நிறுத்தி இந்த வந்துடுறேன். அதாவது அந்த துஆல எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இல்லாத அமைப்புல துஆ கேட்கறத பார்க்கிறோம். அவர்கிட்டயே ஒரு ஆள் வந்து அப்படி கேட்டான்னா கொடுக்கவே மாட்டாரு. இவர் அல்லாஹ் அப்படி என்ன செய்யறாரு, கேட்பதை பார்க்கிறோம். இதற்கான காரணம் என்ன, இவ்வளவு விளக்கம் இருந்தும் இதற்கான காரணம் என்னன்னா, சில ஐயங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய பதில் சொல்லப்படாத சில ஐயங்கள் நிறைய பேருக்கு மனசுல உள்ளது. முதலாவது என்ன, எதற்காக நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லணும், எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியுமே என்று. இது ஒரு பெரிய சந்தேகம். எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி, என்னை பற்றி அவன் முழுமையாக அறிந்திருப்பதே போதுமானது, நான் அவனிடத்தில் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எல்லாமே அல்லாஹ்விடத்தில் தெரியும் என்ற சிந்தனை இருக்கிறதுனால நிறைய பேர் கையேந்திர நேரத்திலே அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், என்னத்தை நம்ம இதை துஆ கேட்கிறது, எல்லாம் தெரியும், அல்லாஹ் நீ எனக்கு எல்லா வாழ்க்கையில ஹைரை தான் முடிச்சுட்டு போயிடுது. இப்ப எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியுமே, திருப்பி எதனால நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கணும் அப்படி என்ற சிந்தனை
கணிசமான மக்களிட மத்தியில் என்ன செய்யுது இருக்குது. சில விஷயங்களை விரிவாக கேட்காம இருக்கிறது, ஒவ்வொன்றாக சொல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என் தேவைகளை நீயே அறிந்தவன் யா அல்லாஹ், நீயே தான் முடிஞ்சது. இப்போ துவா என்ன ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த துவா எல்லாம் நம்ம மனநம் பண்ண வேண்டிய அவசியம் இந்த வார்த்தையில் சொல்லிட்டோம்டா எல்லாத்தையும். இப்படியான ஒரு இந்த சப்ஜெக்ட் இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நமது வாழ்க்கையில் உதாரணம் எடுப்போம். நமது வீட்டுக்கு ஒருத்தர் நமது உறவினர்கள் ஒருவர் வாரார். அவர் வளமையா எதுக்கு வாரன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம ஊருக்கு வந்தோம்னா ஏதாவது உதவி எடுத்துக்கொள்வோம், அவங்களோட கஷ்டங்கள் கடன்கள் இருக்கு, அதுக்காண்டி வாரான்னு தெரியும். வந்தால் அவர் கேட்டால் நம்ம கொடுப்போம். இவர் ஒரு முறை நம்ம வீட்டுக்கு வாரான்னு வைங்களேன், வந்திருக்கிறாரு, நீங்கள் பிஸ்கட்ஸ் வைக்கிறீங்க, டீ வைக்கிறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, அவர் எல்லாம் குடிச்சு போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாரு. நீங்களே என்னது வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. போயிட்டு வருவான்னு கேட்குறாரு, போயிட்டு வாங்கன்றீங்க. அவர் போகிறாரு. போகிற நேரத்தில் அவர் என்ன நினச்சிட்டு போகிற தெரியுமா, நான் என்னத்துக்கு வந்தேன்னு இவருக்கு நல்லாவே தெரியும், கொஞ்சம் கூட ஒன்றும் சொல்ல. நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா, இவனுக்குள்ள திமிர பாருங்க, கேட்டால் முடிஞ்சுது, இதுக்கு தான் வந்தேன் இதுக்கு தான் வந்தேன்னு கேட்டால் முடிஞ்சு. அவர் கேட்க மாட்டாரா, நாங்கள் கொடுக்கணுமா அப்படின்றது இந்த சாதாரண மனிதனுடைய மனநிலை. நமக்கு தெரியும் என்னத்துக்கு வந்தான்னு சொல்லி. இருந்தாலும் அவன் வாயை திறந்து கேட்காது விட்டால் நமக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை என்ன செய்யுது அந்த இடத்துல ஏற்படுவதை பார்க்கிறோம். வீட்டில் மனைவி பிள்ளைகள் விஷயத்திலேயே அந்த கௌரவ பிரச்சனை என்ன செய்கிறது ஏற்படுகிறது. வந்தது நோக்கம் என்னன்னா வாயை திறந்து இதில் என்ன வெக்கம் அப்படி என்று சொல்லக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். என்ன புரிகிறது என்று சொன்னால், அவன் நம்மகிட்ட கேட்கணும் என்றது நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்கிறது ஏற்படுகிறது. இதன் மூலமாக என்ன நடக்குது என்றால், அவன் கேட்காம இருந்ததற்கான காரணம் அவன் கொஞ்சம் என்ன செய்யறான், அந்த கேள்வி மூலம் கொஞ்சம் கீழே போறான். அதனால அவன் கேட்காம இருக்கிறான். அவன் கேட்காம இருந்து கொடுத்தோம்னா நம்ம வலிந்து கொடுப்பது போல இருக்கும், நம்ம கீழே போறதை நம்ம என்ன செய்யறோம் ஃபீல் பண்றோம். இந்த ரெண்டு இதுலயே அந்த போராட்டத்திலே முடிஞ்சிருது, அவன் நஷ்டவாளியா போயிடுறான். இப்ப இதுல என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெருமைக்குரியவன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெருமைக்குரியவன். ஃபஹர் அதே போல கிபிர், ஏன்னா அல்லாஹ் பெருமைக்கு அவன் தகுதியானவன். அந்த பெருமைக்குரியவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, உன்னை பற்றி எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும், ஆனா நீ என்ன அடிமையண்டா என்கிட்ட கேட்கணும். அடிமையண்டா என்ன, அடிமையுடைய இயல்பு எப்படி இருக்கணும், என்னிடத்துல நீ வாயை திறந்து கேட்கணும். உனக்கு தேவைகள் எல்லாம் தெரிந்திருந்தாலும் வாயை திறந்து, யா அல்லாஹ் எனக்கு என்ன உணவு தேவை, எனக்கு ஆடைகள் தேவை, என் கஷ்டங்கள் நீங்க வேண்டும், என் விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெரியும் யா அல்லாஹ் என்று நம்ம கேட்கிறோம் பாருங்க. அந்த கேட்கிற நேரத்துல நான் அடிமை என்பதை அல்லாஹ்விடத்துல என்ன செய்றேன் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அத்வாஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் அடிமை, பிரார்த்தனை தான் வணக்கம், பிரார்த்தனை தான் வணக்கம் என்றா நான் அடிமை என்று ப்ரூவ் பண்றேன். அதுல தான் துஆல தான் ஒருத்தன் அடிமை என்றதை ப்ரூவ் பண்றேன். அதனாலதான் கேட்பதுதான் ஒரு மனிதனை கீழ்நிலைக்கு என்ன செய்யும் கொண்டு போகும். கேட்பதுதான் கீழ்நிலைக்கு கொண்டு போகும். அப்ப அந்த கேட்கிற தன்மை நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னால வரணும். அல்லாஹ்வுக்கு முன்னால நாங்க கேட்கிற தன்மை வரணும். அந்த கேட்டு வந்து விட்டால், அதனாலதான் குர்ஆன் சொல்லுவோம், அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்டு விட்டால் அவன் பணக்காரனோ ஏழையோ கேட்டுட்டாண்டா அவன் என்ன செய்ய வேண்டாம், விரட்ட வேண்டாம். காரணம் அவன் பணிஞ்சிட்டான்னு அர்த்தம். கேட்டுட்டான்னா அவன் கீழே இறங்கிட்டான்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்விடத்துல கேட்டலுடைய அர்த்தம் வந்து தெரியப்படுத்துறதுக்கல்ல, நான் அடிமை என்பதற்காக கேட்டேன். அதை ஒவ்வொன்றையும் சொல்லி 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 கேட்டேன். அதை ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி கேட்டல். யா அல்லாஹ் எனக்கு உணவு தேவை, எனக்கு ஆடை தேவை, என் பிரச்சனைகள் நீங்க வேண்டும், என் நோய் நீங்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றாக நம்ம அல்லாஹ்ட்ட சொல்றதன் மூலம் நான் அடிமை என்கின்ற இடத்தை நம்ம அடைகிறேன். நான் அல்லாஹ்விடத்துல சரணடைகிறேன், நான் அல்லாஹ்விடத்துல பணிகிறேன், அல்லாஹ்விடத்துல ஒரு கீழ்நிலை அடைகிறேன். எந்த அளவுக்கு நான் கேட்கிறேனோ அந்த அளவில் நான் ஒரு கீழ்நிலை அடைகிறேன். எனவே மிக பிரதானமான நோக்கம் இதுல என்னன்னா உபூதியத். உபூதியத் என்று சொன்னால் வணக்கம், நான் அல்லாஹ்வுக்கு கீழ்நிலை அடைகிறேன். அப்ப கேட்பதனுடைய பிரதானமான நோக்கம் மனசுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்டா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த அடிமைத்தனத்தை நிரூபிப்பதற்காகத்தான் நான் அல்லாஹ் இடத்துல கேட்கிறேன். அல்லாஹ் தஆலா மனிதன் எங்கெங்கெல்லாம் தான் அடிமை என்று நிரூபிக்கிறானோ அதை விரும்புகிறான். நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விரும்பினாங்க. நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்துறதுல ஹைரிக்குன்னா, நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்துறதுல ஹைரிக் என்று சொன்னா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சில மக்கள் அதான் சொல்லும், கொஞ்சம் சூரியன் மறைஞ்சதா இல்லையான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, மறைஞ்சதுனால தான் அதான் சொல்றாரு. ஆனாலும் பேணுதல் அடிப்படையில் வெயிட் பண்றான். யாராவது சாப்பிட்டு அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பொறுத்துட்டீங்களா, ஏன் இவ்வளவு அவசரம், இவ்வளவு நேரம் பொறுத்தது கொஞ்ச நேரம். அதுலதான் அவங்க நினைக்கிறாங்க அல்லாஹ் நம்ம திருப்திப்படுத்துறோம். இல்லை, அல்லாஹ் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, அதான் சொல்ற ஆரம்பத்துக்கே வேகமா ஒருத்தன் சாப்பிடுறானே அவன் என்ன சொல்றான் அல்லாஹ்வுக்கு மெசேஜ், யா அல்லாஹ் நீ எனக்கு தந்த உணவோ தண்ணீரோ குடிக்காம இருக்கலாம் இந்த உலகத்துல எனக்கு என்ன
வாழையில இந்த இதுல தேவையில இருக்கிறேன். நீ தரக்கூடிய ஒவ்வொரு அணுவான விஷயங்களிலும் எனக்கு என்ன தேவை உண்டு. நான் கட்டுப்படுத்தி இருந்ததெல்லாம் நீ சொன்னதுக்காகத்தான், நீ சொன்னதுக்காக கட்டுப்பட்டு இருந்தேன். இப்ப முடிஞ்சத டைம் இதுல ஆரம்ப நிலையிலே எனக்கு என்ன உன்னுடைய எல்லா அருளும் எனக்கு தேவை என்று ஒருவன் நோன்பு திறக்கிறானே அவனை பார்த்து என்ன அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைகிறான். என்ன காரணம்? அவன் அடிமையை ஏத்துக்கிறான். நீ தருவதில் ஒன்று கூட எனக்கு தேவையற்றதில்லை, நீ தருவதில் ஒன்று கூட எனக்கு தேவையற்றதில்லை என்ற அந்த உபூதியத்தை இருக்குதே, அந்த உபூதியத்தை அல்லாஹ் தஆலா மிகவும் விரும்புகிறான். நம்ம அடிமை என்று காட்டக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹ் விரும்புகிறான். எனவே முதல் செய்தி, அல்லாஹ்வுக்கு நம்ம துஆ விஷயத்துல ஒவ்வொன்றையும் அணுவாக சொல்றதுக்கு காரணம் அல்லாஹ்வுக்கு தெரியப்படுத்துவதல்ல, நம்ம சொல்வதை விட நமது நிலை அல்லாஹ்வுக்கு என்ன தெரியும். அடிமைன்னா வாயை திறந்து என்ன செய்யணும்? கேட்க வேண்டும், கெஞ்சி கேட்க வேண்டும். அதுல ஒவ்வொரு விஷயமாக நம்ம சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி கேட்பதில் இறைவன் என்ன செய்கிறான்? அதனால அல்லாஹ் சொல்றான், என்னது எனது அடியான் என்னை பற்றி கேட்டால் நான் என்னது அருகிலே இருக்கிறேன், கேட்க சொல்லுங்க நான் பதில் அளிக்கிறேன், கேளுங்க என்று அல்லாஹ் தஆலா. எனவே முதல் செய்தி அது. ரெண்டாவது சந்தேகம் என்னன்னா, ஓகே இந்த சப்ஜெக்ட் ஓகே, திருப்பி ஏன் கேட்கணும்? ஒரு தடவை ஓகே நம்ம தெரியப்படுத்திட்டோம், எல்லாம் விளக்கம் எல்லாம் சொல்லிட்டோம், ஓகே, திருப்பி ஏன் கேட்க வேண்டும்? திருப்பி கேட்பதிலே ஒரு மனிதனுடைய அடிமைத்துவம் உச்சகட்டம் அடைகிறது. இரண்டாவது செய்தி, திருப்பி கேட்கிறதுல ஒரு அடிமைத்துவம் உச்சகட்டம் அடையுது. அடிமைத்துவம் உச்சகட்டம் அடையுதுன்னா என்ன? நீ இல்லாட்டி எனக்கு வேற ஆள் இருக்கு என்று சொல்றவன் அடிமைத்துவத்துல பூரணம் இல்லை. நீ இல்லைடா எனக்கு வேற ஆள் இருக்கிற என்று சொல்றவன் அடிமைத்துவத்தில் பூரணம் இல்லை. உங்களை விட்டா எனக்கு வேற வழி இல்லை என்று சொல்றவன் தான் அடிமைத்துவத்துல பூரணம். நீங்க பாருங்க, நம்ம இந்த வேலையை யார்கிட்ட காட்டுவோம்னா நெருக்கமானவர்கிட்ட காட்டுவோம். அதாவது அடிமைத்துவம் பண்றது. உதாரணமா ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு கால் பண்றாரு, கால் பண்ணி இப்படி தான் எனக்கு ஒரு பணம் ஒன்று தேவை, ஒரு அவசரமா கடன் தரேன் மாட்டா, நீங்க எஸ் ஒரு நோ உடனே சொல்லுவீங்க, அல்லது 5 நிமிஷத்துல சொல்றேன்னு அவனை மிச்சம் அழைக்க மாட்டேன். இதே விஷயம் மனைவி ஃபோன் பண்ணி இப்படித்தான் ஒரு பணம் ஒன்று தேவைன்னு, சரி வை புறவு பேசுறேன்னு வச்சுக்குவோம். அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தா ஞாபகப்படுத்திட்டு நம்ம பிஸி ஆகிக்கிற புறவு பார்ப்போம், விட்டுருவோம். திருப்பி ஞாபகப்படுத்துன்னு பார்த்தா நான் எத்தனை முறை சொன்னேன் ப்ரோ, ஆஃபீஸ் போனவர் பேசும். இப்படியே ஒரு 5-6 முறை அவங்கள என்ன செய்யறோம்? அழைக்க வைக்கிறோம். அப்புறம் பிள்ளை எதாவது கேட்டால் உம்மாட்ட போய் பார்த்துக்கிறது, எதையாவது பாஞ்சிடுறது தட்டி, இப்படி எதையாவது ஒரு கட்டத்தில் இல்லாட்டி ஒரு கட்டத்தில் எழுப்பியே நடந்து கொள்றோம். அவங்களும் திருப்பி என்ன செய்யறாங்க? உங்கள்கிட்ட தான் என்ன செய்யறாங்க? வாராங்க. அந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு வேலை பார்க்கிறோம். எந்த நம்பிக்கை? இந்த குரூப்புக்கு நம்மளை விட்டா வேற வழி இல்லை, நம்மகிட்ட தான் கேட்பாங்க. பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கோவிச்சாலும் சரி, கோவிக்காது விட்டாலும் வீட்டை யார்கிட்ட வரணும்? நம்மகிட்ட தான் வரணும் என்கின்றதுனால நமது புடிமானம் என்ன செய்கிறது? அப்படி இருக்குது. இது சாதாரண மனிதன் எதிர்பார்க்கிறான். சாதாரண மனிதனுடைய உள்ள ரீதியான எதிர்பார்ப்பு. ஒரு நாள் கேட்ட மனைவி அடுத்த நாள் கேட்கலன்னா இவனுக்கு கூடு என்ன கேட்கல, அதை வச்சுக்கிறாங்க. எப்ப கேட்பான்னு கேட்கல, அப்படி எல்லாம் இவர் போறது என்ன கேட்கல அப்படி வேலைக்கிட்டா, அதான் கேட்டா தரமாட்டீங்களே அப்படி என்ற லெவலுக்கு அது திருப்பி கேட்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மனிதனுக்கு இருக்கு. இதில் நாம் என்ன புரிஞ்சு கொள்றோம்? என்னை விட்டால் வேறு வழி இல்லை அப்படி என்றவர்களை கொஞ்சம் கெஞ்ச விடக்கூடிய மாதிரியான செயல்பாடு நம்மகிட்ட என்ன செய்திருக்கு? சாதாரண பெருமையுள்ள மனிதனுக்கு எதிர்க்குதுன்னா, படைத்தவன் என்ன பார்க்கிறான்னா, 4 முறை பிரார்த்திச்சுட்டு எனக்கு தேவையில்லைன்ற லெவலில் அவன் அடிமைத்துவம் பூர்த்தி இல்லை. அவன் 5வது முறை அவனோட பிரார்த்தனை எப்படி இருக்கணும்டா? யா அல்லாஹ் லா மன்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், ஒதுங்குவதோ உன்னிடமிருந்து தப்புவதோ உன் பக்கம் வருவதை தவிர வேறு வழி இல்லை. உன்னிடமிருந்து ஒதுங்குவதற்கோ உன் தண்டனையிலிருந்து உன் பக்கம் இருந்து தப்புவதற்கோ நான் எங்க ஓடி வர வேண்டியிருக்குது? உன் பக்கமே தான் நான் என்ன ஓடி வர வேண்டியிருக்குது. எனக்கு உன்னை தவிர வேறு கதி இல்லை, உன்னை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்கின்ற அந்த மனநிலை நமக்கு உண்டாகும். அதான் உபூதியத்துடைய பூரணத்துவம். உன்னை தவிர வேறு வழி இல்லை, உன்னை தவிர வேறு கதி இல்லை என்கின்ற அந்த மனநிலை. அதனாலதான் திருப்பி கேட்கணும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஒரு மனிதன் துஆ அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான் மாலம் யஸ்தஅஜில், அவசரப்படாத வரைக்கும். அவசரப்படுறேன்னா தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லி, பிரார்த்தித்தேன் எனக்கு என்ன செய்யல, கபூலாகவில்லை அப்படி என்றா அவன் அவசரப்படுறான்னு அர்த்தம். கேட்டுக்கன்னே இருக்கணும், கேட்டுக்கன்னே இருக்க வேற வழி இல்லை என்ற மனநிலை வந்தா, கவலை வந்தாலும் என்ன திருப்பி அல்லாஹ்ட்ட சுஜூதுல விழுந்து யா அல்லாஹ் எனக்கு உன்னை தவிர என்ன வேற வழி இல்லை என்று சொல்வதுதான் அந்த கெஞ்சுதல். இந்த அதாவது இப்திஹால், அந்த துஆல அடி நிலை அடைக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிற இலஹா, அல்லாஹ்விட்ட அழுத்தி கேட்கக்கூடிய அந்த நிலை வந்தால்தான் உண்மையிலேயே இபாதத்தை நாம், அந்த பிரார்த்தனையை நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒரு சரியான ஒரு பூரணத்துவம் மிக்க நிலையில நம்ம என்ன செய்கிறோம், கேட்கிறோம்னு அர்த்தம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு மனிதர் சொல்றாரு,
அதாவது ஹசன் பஸ்ரி ஒருவர்கிட்ட சொல்றாரு, நான் அவசரப்படாமல் கேட்ட எல்லா துவாக்களும் எனக்கு கபூலா இருக்குது அப்படின்றார் அவர். நீங்களும் அவசரப்படாமல் கேளுங்க. அவரு ஒரு முடிவெடுத்தார், இது பூரா அவசரப்படுவதில்லை. கொஞ்சம் காலம் அவருடைய தேவையை எல்லாட்ட கேட்டுட்டு வாராரு. ஹசன் பஸ்ரி சொல்றாரு, நானும் அவசரப்படாமல் கேட்டேன், எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீங்க போற டைம்ல டெஸ்டிங்குக்கு போனீங்க. நீங்க எதுக்கு போனீங்க? இப்ப அவசரப்படாம கேட்டு பார்ப்போம் வருதா இல்லையா. அதே ஒரு அவசரம். அந்த சிந்தனையே என்ன ஒரு அவசரம். அதனால உங்களுக்கு என்ன செய்யறது கபூல் ஆகல. உங்களோட சிந்தனையில என்ன இருக்கணும்? சரி பயான்ல கேட்டோம், அவசரப்படாம கேட்டு பார்ப்போம், 1 மாசம் கேட்போம். அவசரப்படாம கேட்கறதுக்கு அவர் வச்சுக்கிற காலம் என்ன? 1 மாசம். நீங்க எந்த காலம் வச்சாலும் இறைவனுக்கு அடுத்துதான் நிற்பான். நீ எது வச்சாலும், ஏன்னா நீங்க நிபந்தனை போடுற இடத்துக்குள்ள இறைவன் என்ன இல்லை. நீங்க அந்த மாதிரி ஒரு காலக்கெடு வச்சீங்கன்னா இறைவன் அதுக்கு அடுத்ததான் என்ன செய்வா. எனவே ஒரு மனிதனுடைய உள்ளத்துல என்ன இருக்கணும்டா, எனக்கு உன்னை தவிர வேறு வழி இல்லை, உன்னை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற அடிப்படையில் திருப்பி திருப்பி கேட்பதற்கு தான் இந்த பிரார்த்தனையுடைய அந்த கெஞ்சுதல் என்ற பகுதி என்ன செய்யுது வருது. திருப்பி திருப்பி சொல்லணும். துவாவை திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இது மனிதன் அதாவது இறைவனத்துல துஆவுடைய விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி. மூன்றாவது ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், சிலருக்கு துஆ கேட்கிற நேரத்திலே அவநம்பிக்கையோடு கேட்கிறது கபூல் ஆகாது அப்படின்னு. ஏனென்றால் 3 துஆக்கள் அங்கீகரிக்கப்படுற முறை 3 அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுக்கிறோம். முஸ்னத் அஹ்மத்ல இந்த ரிவாயத் வருது. அந்த 3 என்ற பகுதியை நம்ம தவறா புரிஞ்சு வச்சுக்கிறோம். என்ன 3 துஆக்கள் 3 வகையில் அங்கீகரிக்கப்படும். எப்படி? ஒன்றில் நம்ம கேட்டது உடனே கிடைக்கும், அல்லது ஒரு தீங்கு அல்லாஹ் அதன் மூலம் என்ன செய்வான் தடுப்பான், இல்லைன்னா மறுமை நாள் அதை கூலியாக தருவான். மனுஷனுக்கு எப்பயும் ஒரு தூர இலக்கு வச்சா அதை தான் நம்புவான், கிட்டே நம்ப மாட்டான். இது மனிதனுடைய இயல்பு. உதாரணம் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு 1000 ரூபாய் கடன்ட்டாங்க, நான் உங்களுக்கு அடுத்த மாசம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த மாசம் தந்துடுறேன்னா என்ன நினைப்பீங்க? அதுக்கு அடுத்த மாசம் தான் வரும். அதான் மனிதனுடைய மனநிலை. நீங்க 2வது காலக்கெடுவை சொன்னீங்கன்னா 2வது காலக்கெடுவுல தான் என்ன செய்ய போகுது வரப்போகுது. நீங்க எனக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க, நாளைக்கு ஃபோன் பண்ணுங்கடா. இவர் எதிர்பார்க்கிறாரு என்ன? நாளை மறுநாள் என்பதை தான். நான் நாளைக்கு வரலாம் இல்லாட்டி நாளை மறுநாள் வரலாம்டா மனிதன் அடுத்த அந்த காலக்கெடுவை தான் வைப்பான். அடுத்த மாசம் தானே, அதுக்கு அடுத்த மாசம் தாரேன்னா அதுக்கு அடுத்த மாசம் தான். அப்படி என்றது மனிதனுடைய மனநிலை. இப்ப மறுமை நாள் தான் கிடைக்கும் உடனே நிறைய பேர் துஆ கேட்கிற டைம்லயே கன்ஃபார்மா மறுமை நாள் தான் என்ன செய்யும் கிடைக்கும். நம்ம இது கேட்டேனே அந்த உள்ளத்துக்குள்ள வந்துருது, இது மறுமை நாள் தானே கிடைக்க போகுது, அதனால நார்மலாவே கேட்டுறது மறுமை நாள் கிடைக்கும். எல்லா துவாவும் மறுமை நாள் கிடைக்கும். ஏன் துவா கேட்கணும்? எல்லா துவா ஒருத்தர் இப்ப கடனாளியா இருக்கிறார், கடனாளியா இருக்கிற யாரெல்லாம் இந்த கடன் எல்லாம் அடையணும் துவா கேட்கிறார். மறுமையில எப்படி வரும்? மறுமையில கடனாளி என்ன அவர் சொர்க்கத்தை விட்டு தடுக்கப்படுவார். இப்ப எப்படி இது மறுமையில தரப்பட முடியும் யோசிச்சு பாருங்க. கடனாளி ஒருவர் இறைவனத்துல கேட்கிறாரு, மறுமையில ஒரு மனிதன் கடனாளியாக வந்தா அவர் சொர்க்கத்தை விட்டு என்ன செய்வாரு தடுக்கப்படுவார். அப்ப இந்த சிந்தனை பிழை. துஆக்கள் மறுமையில கிடைக்கும் என்பது பெரும்பாலும் நீங்க கேட்கக்கூடிய வசதிக்கு ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்தான் வைங்களேன், அவனோட வாழ்க்கை நல்லா இருக்குது, வசதிக்கு மாளிகை கேட்கிறான், அது வாகனம் கேட்கிறான், அது கேட்கிறான். இது போல வசதிகளை கேட்கிற நேரத்தில் நிச்சயமாக அவருடைய வாய்ப்புகள் எல்லாம் உலகத்திலையும் தரலாம், மறுமையில என்ன செய்யலாம் அல்லாஹ் தஆலா தரலாம். கஷ்டங்களையும் நமது அடிப்படை தேவைகளையும் நமது பிரச்சனைகளை கேட்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அப்படி எங்கேயுமே சொல்லவில்லை. உண்மையிலேயே கேட்ட துஆ அங்கீகரிக்கப்படாட்டி நபிமார்களுடைய பதட்டம் அதிகமா இருக்குமா, அதுக்கு கீழுள்ளவங்களோட பதட்டம் அதிகமா இருக்குமா? கீழுள்ளவங்களோட பதட்டம் என்ன செய்யும் அதிகமா இருக்கும். நபிமார்களுடைய பதட்டத்தை நீக்கிவிட்டு அல்லாஹ் மற்றவங்களோட பதட்டத்தை நீக்காம இருப்பானா? இல்ல. நீங்க எல்லா துஆக்களையும் பாருங்க. மீனுடைய வயிற்றில் விழுங்கப்பட்ட நபி யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை என்ன? மீனுடைய வயிற்றிலிருந்து வெளிவரும். இது மறுமையில கிடைக்குமாட்டா என்ன அர்த்தம்? அவர் மீனுக்குள்ள மௌத்தாகும், அப்படித்தானே? மீனுக்குள்ள மௌத்தாகி அவர் கேட்ட பிரார்த்தனைக்கான கூலிய மறுமையில கிடைக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அவர் அதாவது அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், வணக்கத்துக்குரிய நான் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரர்கள் ஒருவன் என்று சொல்லி திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அவர் இந்த தஸ்பீஹை செய்யக்கூடியவராக இல்லாது விட்டால் அந்த மீனுடைய வயிற்றில் மறுமை வரைக்கும் தங்கி இருப்பார். அந்த பிரார்த்தனை செஞ்சதனால அவரை நாம் என்ன அதாவது கரையில கொண்டு வந்து என்ன செய்தோம், அவரை தள்ளினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான்.
எதனால தள்ளினா? பிரார்த்தனை. அப்படி பிரார்த்தனை என்ன? மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரணும் என்றது, ஒரு சிரமத்திலிருந்து ஒரு கஷ்டத்திலிருந்து வெளியே வரணும் என்றது. அப்ப சிரமத்திலும் கஷ்டத்திலிருந்து வெளியே வர கேட்கிற நேரத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிரமத்தை அல்லாஹ் தஆலா காப்பாற்றுகிறான்டா, மற்றவங்களோட சிரமத்தை எல்லாம் மறுமையில தான் காப்பாற்றுவான்னு இப்படி சொல்லுவோம். அவர்களுடைய பதட்டம் அதிகமா, எங்களோட பதட்டம் அதிகமா? எங்களுடைய பதட்டங்கள் தான் அதிகம். அப்ப அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிறைய சோதிப்பானா, அவர்களை நிறைய சோதிப்பானா? அவர்களை தான் நிறைய என்ன செய்வான்? சோதிப்பான். அப்படிப்பட்ட சோதனை உள்ள நபிமார்களுக்கு தீர்வு அவசரமா என்ன செய்யுது? கிடைக்குதுன்னா மற்றவர்களுக்கு தீர்வு கிடைக்காது. மறுமையில தான் நம்ம நம்பிக்கை எப்படி ஊற்றுறது? நம்ம இந்த நம்பிக்கை ஊட்டுறதுனால பிரார்த்தனை என்ன குறைவு. அது மட்டுமல்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் துஆ கேட்கிறாரு. எப்படி துஆ கேட்கிறாரு? யா அல்லாஹ், நான் வந்து வயதாளி ஆகிட்டேன், வஸ்தஅல ரஅசு ஷைபா, எனக்கு வந்து முடிகள் எல்லாம் நரைத்து போயிட்டு, அதனால எனக்கு என்ன செய், ஒரு குழந்தையை தாண்டு. மறுமையில கிடைக்குமா? இது எப்படி? இந்த உலகத்துல குழந்தை கிடைக்க கூட மறுமையில கிடைக்கும். கேட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? குழந்தைய கொடுக்க. குழந்தை இல்லாத பதட்டம் நபிமார்களுக்கு அதிகமா இருக்குமா, மற்றவர்களுக்கு அதிகமா இருக்குமா? மற்றவர்களுக்கு அதிகமா இருக்கும். நபிமார்கள் கொடுக்கப்படாத விட்டால் நிறைய பொறுமை இருப்பாங்க. அவர்களுடைய பதட்டத்தையே இறைவன் நீக்குகிறான் என்றால் மற்றவங்களோட பதட்டத்தை நிச்சயமா இறைவன் என்ன செய்வான்? நீக்குவான். நம்பிக்கை நம்ம ஊட்டணும். ஒவ்வொரு நபிமார்கள்ட்ட வரலாற்றிலையும் அவர்கள் கஷ்டங்களை நிவர்த்தி செய்ய கேட்டு உடனடியாக கபூல் செஞ்சதை எல்லாம் காட்டுறான். அதையெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு மறுமையில தான் கிடைக்க மாட்டே எப்படி இருக்கும்? இந்த நம்பிக்கை ஊட்டப்பட்டதும் பிரார்த்தனையில பின்னாவதற்கு என்ன மிக பிரதானமான காரணங்கள் உண்டு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய நோயில இருந்தார். அந்த நோய் இல்லாமல் போகணும் என்று என்னது? யா அல்லாஹ், ஷைத்தான் என்னை தீங்குகளை கொண்டு தீண்டி விட்டான், வான் தர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளர்கள்லாம் மிகப்பெரிய கருணையாளர்னு துஆ கேட்கிறாரு. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா, அவரை எந்த கவலையில இருந்தாரோ அதிலிருந்து நாம் காப்பாற்றினோம் என்றான். காப்பாற்றினவன் மட்டும் சொல்லல, வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், இவ்வாறு தான் நாங்கள் முஃமின்களையும் காப்பாற்றுவோம் என்றான். எப்படி சொல்றா? அதாவது அவர்களை நாம் அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றினோம். வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், இப்படித்தான் முஃமின்கள் ஒவ்வொருவரையும் நான் காப்பாற்றுவோம் என்றான். அப்ப அல்லாஹ் தஆலா எங்கேயும் சொல்லல நீங்க என்ன கேட்டாலும் எல்லாமே என்ன செய்ய மறுமையில தான் கிடைக்கும் என்று சொல்லல. பாருங்க, சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றுல பார்க்கிறோம். அது போல என்ன அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறோம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைகள், எல்லாருடைய வரலாற்றையும் அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டங்களை என்ன செய்யறான்? நீக்கிறான். அப்ப முதல் நம்பிக்கை வளருங்கள், மறுமையில தான் கிடைக்கும் என்றது ஒரு வசதிகளை அல்லாஹ் தஆலா சொல்லலாம். கஷ்டங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தில் நிச்சயமாக நீக்குவான். மனிதனுடைய அடிப்படையான பிரச்சனைகள் தேவைகளை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக என்ன செய்வான்? நீக்குவான் என்கின்ற இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? வர வேண்டும். அந்த நம்பிக்கை ஊட்டணும். நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி கபூல் செஞ்சிருக்கிற நேரத்தில் எங்களுக்கெல்லாம் அப்படி கபூல் செய்ய மாட்டான நம்பிக்கை நம்ம வளர்க்கக்கூடாது. இந்த மறுமை நாளில் கிடைக்கும் என்றால் துவாக்கள் எல்லாரும் மறுமை நாளில் கிடைக்கும் என்றே முடிச்சுட்டு போயிடுறாங்க. இவ்வளவு நபிமார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுக்கு எல்லோருக்கும் நாம் பதிலளித்தோம். ஏன் தெரியுமா? அவர்கள் எல்லாம் கானு யுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையான விஷயங்களில் வேகமாக இருப்பார்கள், எங்களை அச்சத்தோடும் ஆசையோடும் பிரார்த்தனை செய்வார்கள். இதனால் அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம்? பதில் சொன்னோம் அல்லாஹ் தஆலா சொல்றான். இது ஒரு மூணாவது விஷயம். நான்காவது துஆல உள்ள ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, நிறைய பேர் வந்து அல்லாஹ்வுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி துஆ கேட்குறது. அல்லாஹ்வுக்கு ஒரு எத்தனை பேருக்கு அல்லாஹ் பதில் சொல்லணும் அப்படி என்றமா அவன் அப்படி நினைக்கிறது இல்லை. அந்த வார்த்தை பிரயோகங்கள் சிந்தனை எல்லாம் வந்து இந்த கேட்கிற முறையில் அப்படித்தான் இருக்கு. எப்படி கேட்கறது? அதாவது இப்போ ஒருத்தருக்கு வந்து வாகனம் வாங்கணும், 20-25 லட்சம் அந்த வாகனத்துக்கு போக வேண்டாம். இவர் ஒரு 15 லட்சத்தை கஷ்டப்பட்டு தேடி யா அல்லாஹ் 15 லட்சம் சரி, மற்ற 10க்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். அப்ப இந்த 15 யார் ஹெல்ப் பண்ணது? இவருடைய பிரார்த்தனையில அல்லாஹ்வுக்கு இவர் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ண கொடுத்துட்டு 15 நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், மற்ற 10 நீ தான் என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும். யா அல்லாஹ் 15 அரேஞ்ச் பண்ணிட்டேன், மற்ற 10க்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்ற எத்தனை பேர் இருக்கிறான்? வீட்டை ஒரு மாதிரியா முக்காவாசி முடிச்சுட்டு இறுதி பகுதிக்கு மற்றவரை நீ தான் என்ன செய்யணும்? பார்க்கணும். இவர் அரைவாசி பார்க்கணும், அல்லாஹ் தஆலா அரைவாசி என்ன செய்யணும்? பார்க்கணும் என்ற மாதிரியே துஆ இருக்கு. வசதி செஞ்சு கொடுக்குறாரு. வசதி என்ன செய்யறாரு? செஞ்சு கொடுக்குறாரு. இந்த மாதிரி துஆ கேட்கிற நேரத்தில் யா அல்லாஹ் எனக்கு பெரிய அளவுல எல்லாம் தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு ஒரு ஹெல்ப் விளங்கிட்டா? பெரிய அளவுல நமக்கு தேவையில்லை, எனக்கு இந்த அளவுல இருந்தா போதுமானது. சிலர் மறுமையை கேட்கிற டைம்ல எனக்கு சொர்க்கம் போகாட்டியும் பரவாயில்ல, நரகத்தையும் தப்பிடும், இது உனக்கு தேவையா? இதெல்லாம் இந்த துஆவுடைய முறைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இறைவன் மனிதன்ட்ட கேட்கறது போல கேட்கிறது. மனிதன்ட்ட கேட்கறது போல எப்படி கேட்கிறேன்னா, மனிதனுக்கு வந்து எப்பயும் 2 மனம் இருக்கும். கொடுத்தா குறைபடும், மற்றவங்களுக்கு செய்யலாம், எனக்கு தேவை இருக்கு, இதெல்லாம் மனிதனுக்கு இருக்கும். அதெல்லாம் நிர்பந்தங்கள் அவன்கிட்ட, அதெல்லாம் அவன்கிட்ட உள ரீதியா நிர்பந்தங்கள். அவன்கிட்ட அப்படி சொல்லலாம். அல்லாஹ்ட்ட கேட்கிற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா சஅல்தல்லாஹ ஃபஅஸிமில் மஸ்அலா, அல்லாஹ்விடத்துல கேட்டால் தா என்று கேளுங்கள், உறுதியாக கேளுங்கள். எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு கேளுங்க. அதாவது கம்பல் பண்றதில்ல, அதாவது மன ரீதியாக உங்களுக்கு அந்த தேவையோட அழுத்தத்தை காட்டுங்க. யாரெல்லாம் எனக்கு இது தேவை,
எனக்கு தா இதை அப்படி என்று சொல்லி கேட்கணும். இதை எப்படி கேட்கிறேன்னா, நீ விரும்பினால் தா, விரும்பினால் தராமிரி என்று சொல்ல வேண்டாம் என்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கிற நேரத்தில் விரும்பினால் தா, விரும்பினால் தராமல் இரு கேளுங்க அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் கேட்பதில் சந்தோஷம் அடைகிறான். கேட்பதில் கஷ்டம் அடைகிற மனிதன்ட்ட தான் நீங்க அப்படி சொல்லணும். ஆனா கேட்பதில் சந்தோஷம் அடைகிற இறைவன்ட்ட நம்ம மறுமை நாள் விஷயத்துல முதலா இந்த பிரார்த்தனையே பிள்ளை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம செய்யற நன்மைகளுக்காக சொர்க்கம் போறது. நான் கேட்கிறேன், ஒரு மனிதன் காலையில் 8 மணிலிருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களோட கடையில எங்கேயோ வேலை செய்யறான். அவனுக்கு நீங்க ஓமான் ரியால் 1000 கொடுத்துருவீங்களா சம்பளம்? ஒரு நாள் சம்பளம் பிடிங்க அப்படின்னு கொடுக்க மாட்டீங்க. ஏன்? அவன வேலையிட தரம் தெரியும் உங்களுக்கு, இவ்வளவுதான் வேலையிட. அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கம் தாரான்னு அந்த வேலைக்குரிய கூலியாது, நம்ம செஞ்ச வேலைக்குரிய கூலியாது. இது கிட்டத்தட்ட அது மாதிரி தான். நம்ம செய்கிற அமலெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, தூங்கினது, உண்டது, வாழ்ந்து சந்தோஷப்பட்டதை நான் விட்டு பார்த்தோம்னா ஒரு 2 நாளோ 3 நாளோ என்ன, அல்லது ஒரு மாசமோ 2 மாசமோ மிஞ்ச போது வணக்கம் பாதத்துல அதுக்கு சொர்க்கம் கூலியா வருமா? சொர்க்கம் ஒரு நாள் அதுக்கு கூலியாக என்ன செய்யாது, அதுக்கு வராது. அப்ப சொர்க்கம் இதுல கூலியாக வருகிறது அப்படி என்று சொன்னால், அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு ஃபதுலாக, ஒரு சிறப்பாக அல்லாஹ் எங்களுக்கு தர கூலி தரணும். இதல்ல கூலி தாரதான். இந்த சொர்க்கத்துல ஒரு நாள் இல்ல ஒரு 6 நாள் வச்சுட்டு உங்களை வெளியே அனுப்பிடுவோம், அதான் கூலி. அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் என்றால் அவனுடைய அருளாலும் அவனது சிறப்பாலும் உங்களுக்கு அதை அவன் ஒரு ஈகையாக, ஒரு கொடையாக தாரானே தவிர, சந்தோஷத்துக்கு தாரானே தவிர, மகிழ்ச்சியில் தருகிறானே தவிர கூலியாக அது வரல. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவரது அமலும் எவரையும் சொர்க்கம் கூட்டிட்டு போகாது. அப்ப கேட்கிறாங்க, உங்களையும் அல்லாஹ்வின் தூதர் என்று. அவர் ரசூலுல்லாஹ் என்னையும் தான் இல்லா ஐய தகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதிஹி வ ஃபضலிஹி, அல்லாஹ் தனது அருளையும் ரஹ்மத்தையும் கொண்டு என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர சொர்க்கம் போவதற்கு அமலெல்லாம் ஒரு சப்ஜெக்டே இல்லை. அமல் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு நிபந்தனையாக வைத்திருக்கிறான், இந்த அமல் ஈடுபடணும் என்று சொல்லி. ஆனா அதுக்கு ஈக்குவலான இது கூலியான்னு கேட்டா இல்லை. எனவே சொர்க்கத்தை கேட்கிற நேரத்துல அமலை வச்சு கேட்க, நம்ம தொழுவது கொஞ்சம், அதனால சொர்க்கம் வேணாம், நமக்கு நரகத்திலிருந்து தப்புற மாதிரி தான் போகுது இப்படின்னு நம்ம அமலை கணக்கெடுத்து துவாலாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. நம்மளது அமல்களை கணக்கெடுத்து துவாலாம் கேட்க கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்கிறது எப்படி இருக்கணும் சொன்னால், இதா சஅல்தும் ஃபஸ்அலுல்லாஹுல் ஃபிர்தௌஸ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டால் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்க. ஃபஇன்னஹு அஅலல் ஜன்ன வ அவ்ஸத்துஹு, அதுதான் சொர்க்கத்துடைய உயர்ந்த தரமானதும் அதுதான் சொர்க்கத்துடைய நடுத்தரமானதும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கேட்டா அதை கேளுங்க, உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்க, உச்சகட்டமான சொர்க்கத்தை தான் கேளுங்க. இந்த அமல்களை கணக்கெடுத்து இறைவன் இந்த போடுறது பிள்ளை. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஒரு மனிதரை பார்க்க போறாரு. அவர் இந்த குருவி, பறவைகள், மழை பெஞ்சா எப்படி அந்த நராவின் அமைப்புல இருக்குமே, அதாவது ஒரு சிறகுகள்லாம் போய் அந்த அமைப்புல அவர் இருக்கிறார். அவர் அப்படியே இதாகி போய் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன ஏதாவது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தீர்களா என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டுறாங்க, ஆமா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டேன், யா அல்லாஹ் எந்த தண்டனையை நீ எனது பாவங்களுக்கு தருவதாக இருந்தாலும் எனக்கு மறுமையில் அந்த தண்டனை வேண்டாம், இந்த உலகத்திலேயே என்ன அந்த தண்டனைகளை தந்து விடு என்று நான் அல்லாஹ்விடத்துல என்ன செஞ்சேன் கேட்டேன். எனக்கு மறுமை தண்டனை எனக்கு தாங்க முடியாதுன்னு கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் லா துதீகு, அல்லாஹ் உனது செயல்களுக்குரிய தண்டனை இந்த உலகத்துல தந்தாலும் நீ தாங்க மாட்டாய். அவ்வளோ பிழை செய்கிறோம், அவ்வளோ பாவங்கள் செய்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் அதை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் தந்தான்னு சொன்னா நீ தாங்க மாட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயஃபு அன் கஸீர், நிறையவைகளை இறைவன் மன்னித்து விடுகிறான். இந்த உலகத்தில் நிறையவைகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே என்ன செய்கிறான், மன்னித்து விடுகிறான். அப்படி என்று சொல்லி குர்ஆன் என்ன செய்கிற வருது, வயஃபு அன் கஸீர், நிறைய விஷயங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். எனவே லா துதீகு சுப்ஹானல்லாஹ், நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நீங்க சக்தி பெற மாட்டீர்கள். நீங்க அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டீங்கடா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார், பாவத்திட உச்சகட்டத்தில் இருந்தாலும் இறைவன் உள்ள பேராசை குறையக்கூடாது. பாவத்திட உச்சகட்டத்தில் இருந்தாலும் இறைவன் உள்ள பேராசை குறையவே கூடாது. இந்த மாதிரி இறைவனுக்கு நம்ம ஒரு உதவி செய்கிறோம் என்கின்ற அமைப்பிலான பிரார்த்தனைகள் இருக்கக்கூடாது. பாவத்திற உச்சகட்டத்திலையும் ரஹ்மத்துடைய நம்பிக்கை உச்சகட்டமாக என்ன செய்யணும், இருக்கணும். இல்லை என்றால் குஃப்ர். அது இப்ப ரசூலுல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்திலும் நல வைத்தா எனக்கு மறுமையிலும் நல வைத்தா, இதான் பிரார்த்தனையாக இருக்கணும். நீங்க தாங்க மாட்டீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. எனவே அல்லாஹ்விடத்துல நம்ம துஆ கேட்கிற நேரத்தில் இந்த அமைப்புல தான் துஆ இருக்கணும். எப்பொழுதும் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிற நேரத்தில் நம்ம ஒரு இது பண்றோம். இதனுடைய விளைவுகள்ல ஒன்றுதான் சின்ன விஷயங்களை துஆ கேட்கறது. இதுக்கெல்லாம் போய் அல்லாஹ்ட்ட கேட்டிக்கிறாங்க. உதாரணமா செருப்பு வார அறந்துட்டேன்னு வைங்களேன், யா அல்லாஹ் இதை எனக்கு சீர் செஞ்சுதான் யாரும் கேட்கறது இல்லை. இதுக்கே போட்டு அல்லாஹ் பெரிய பெரிய விஷயங்களை தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். சின்னதை நம்மளே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி என்ன இருக்குதா இல்லையா? இருக்குது. ரசூலுல்லாஹ் செருப்பு வார இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தான் என்ன செய்வாங்க
துவா கேட்பாங்க. யுத்த காலம் என்றாலும் அல்லாட்ட துவா கேட்பாங்க. மறுமை என்றாலும் அல்லாட்ட தான் துவா கேட்பாங்க. நம்ம எப்படின்னா மனிதர்கள்ட்ட மாதிரி, அதாவது இதை போய் அவர்கிட்ட கேட்டுட்டிருக்கிறதா அந்த மாதிரியே நம்ம அந்த துவாவை வச்சுக்கிறோம். அப்படி துவாவை நம்ம சரியா விலங்குல எடுத்து அதான் ஆதாரம். மனிதன்கிட்ட கேட்கிற மாதிரியே எல்லாம் கொண்டு போய்க்கிறோம். அதாவது நம்ம செருப்பு வாரம் இருந்தா கேட்பதில்லை. டயர் பஞ்சர் ஆயிட்டுன்னு வைங்களேன், அதை வந்து என்ன இன்னால் இல்லாஹி வ இன்னா ராஜிஊன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சீர்படுத்தணும், அவசரமா போகணும், அல்லாஹ்ட்ட துவா கேட்கறது இல்லை. டயர் கார் இல்லாம போனா கேட்கலாம், டயர் பஞ்சருக்கு அல்லாஹ்ட்ட துவா கேட்கறதா? இது மனிதனுடைய மனநிலை. எப்படி இந்த துவா அங்கீகரிக்க முடியும்? அல்லாஹ்வை சரியா விளங்கவே இல்லை. ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் பெரிய அழிவு இருக்கிறது, ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் பெரிய முடிவு இருக்கிறது. எனவே உங்களை பொறுத்த வரைக்கும் அது சின்னதாக இருக்கலாம், ஆனா அதன் மூலம் உங்களுக்கு மரணமே இருக்கலாம், அதன் மூலம் உங்களுக்கு வாழ்வே இருக்கலாம், அதன் மூலம் உங்களுக்கு வாழ்வே இருக்கலாம். உலகத்தில் அப்படி எத்தனை விஷயங்கள் இருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள். வளமையாக ஒருத்தர் பிரயாணம் போறாங்க, 2 நாள் பிரயாணம், அவர் அந்த சீட்ல நடுவுலே தான் உட்கார்ந்து வர்றார். ஒரு இடத்துல சுபஹ் தொழுதுட்டு ஓரத்துக்கு மாறுறார். அப்பதான் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த ஓரத்துல உள்ளவர் இறந்து விடுகிறார். 2 நாள் நடுவுலையே உட்கார்ந்து வந்தார். அவருக்கு எதுவும், அதாவது அதே இடத்துல உட்கார்ந்து இருந்தா அவருக்கு என்ன அழிவு இல்லை, அல்லாஹ் ஏற்பாடு. அது அல்லாஹ் ஒரு சீட்டை தான் மாத்தினான். காரணம் அவருடைய மரணம் என்ன, நேரம் வந்து விட்டது, அவர் மரணிக்கணும், சீட்டை மாத்தினான். அவருடைய மரணம் சரியா சைடால வந்து அடிக்குது, அவரும் டிரைவரும் என்ன மரணித்து விடுகிறார். நினைச்சு பாருங்க, இது இங்க நடந்ததில்ல, நம்ம நாடுகள்ல. அப்போ இந்த அமைப்புல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு அம்சம் என்னன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நேரத்தில் எப்படி ஒரு மனிதனுக்கு அழிவை கொண்டு வரணும் தெரியும். சின்ன ஒரு சீட் மாறுறதில்லை, நம்மளை ஹைரும் இருக்கும் ஷர்ரும் இருக்கலாம். நம்ம ஒன்றை தவிர்க்கிறதுல நம்ம ஹைரும் இருக்கலாம், ஷர் எதுவும் தெரியாது. எனவே சிறியதுன்னு நம்ம நினைக்க வேணாம், அதுல பெரிய ஒரு ஆபத்தை என்ன செய்யலாம் இருக்கலாம் என்பதை நம்ம மனசுல நினைக்கிறோம். ஆனா நம்ம துவா கேட்கறது சின்ன விஷயங்களுக்கு கேட்கறது இல்லை, ஆக பெரிய விஷயங்களுக்கும் கேட்கறது இல்லை. அது என்ன, யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஃப்ளைட் தான், யாரா நம்ம துவா கேட்போமா? கேட்க மாட்டேன். நம்மளோட சிலரி அதுக்கு போதாது. அப்போ அல்லாட்ட போய் அதை கேட்குறோம். சிலரிக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாட்ட துவா. எப்படி துவா இருக்கும்? நம்ம சிலரிக்கு ஏற்ற, அதான் அல்லாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி துவா கேட்குறேன்னு சொல்லி நம்ம பிரார்த்தனையெல்லாம் நம்மளோட சிலரிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. அந்த லெவலுக்கு வேணாம். ஒரு அது இந்த சிந்தனை எப்போ தோன்றுதுன்னா, ஒரு தடவை பில்கேட்ஸ் வந்து அவனோட ஓன் ஃப்ளைட்டில் வந்து இறங்கினான். அப்போ கொஞ்சம் பேர் பேச்சை பார்க்கணும், இப்படியெல்லாம் போகிறான்னு சொல்லுவான், நமக்கு கிடைக்குமா? அப்படி அந்த காரோனை பற்றி பேசுகிற மாதிரி அப்படியே பேசுகிறாங்க. சுபஹானல்லாஹ் அப்படின்னு இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன, அதான் பில்கேட்ஸ் தேர்ந்தெடுத்துக்கிறான், வழங்கிட்டா தேர்ந்தெடுத்து அவனுக்கு என்ன செய்யறான், ஒரு பெரிய கிஃப்டை வழங்கிக்கிறான். நீ உனக்கு அதெல்லாம் இல்லை, நீ ஈமான்ல எவ்வளோ உச்சகட்டத்தில் இருந்தாலும், அவன் குஃப்ர்ல உச்சகட்டத்தில் இருந்தாலும் உனக்கு ஈமானுக்கு எந்த பிரயோஜனம், எந்த செல்வாக்கும் இல்லை. இந்த மனநிலையில நீ போய் அல்லாட்ட துவா கேட்டாலே இவனுக்கு துவா என்ன செய்யாது, கபூல் ஆகாது. அதனால ஒரு மிச்சம் சின்ன விஷயத்துக்கு கேட்கறது இல்லை, அது தேவையில்லை. அல்லாட உதவி அதுக்கு தேவையில்லை. மிச்சம் பெரிய விஷயத்துக்கு கேட்கறதுல நம்ம சிலரி அதுக்கு போதாது. இப்படி துவா கேட்டால் எப்படி கபூல் ஆகும்? எப்பயுமே இந்த மாதிரியான சின்ன எல்லாம் இருக்கு. உதாரணமா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம். எல்லாம் திருமணம் முடிச்சு 5 வருஷம், எல்லா டெஸ்டிங்கும் பண்ணிட்டோம், ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டோம், எல்லாமே ஓகே, யாரெல்லாம் ஒரு குழந்தைய தான். அதாவது அல்லாவுக்கு நம்ம அந்த ஹெல்த் ரீதியான ரிப்போர்ட்டை கொடுத்துருவோம், எல்லா வாய்ப்பும் இருக்குது, இப்போ நீ குழந்தைய தரலாம், துவா பாரு, நீ குழந்தைய தருவதற்கான எல்லா சான்சஸும் இருக்கு. இப்போ நீ நாடுறது மட்டும்தான் என்ன இருக்குது. ஒரு சிரமம் இங்கே இல்லை, அவங்க வயசாலியாவா இருக்கிறாங்க, நானும் இளைஞனா இருக்கிறேன், மருத்துவ ரீதியான பிரச்சனையும் இல்லை, குழந்தைய தான். எப்படி துவா கபூல் ஆகும்? அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கிற முறை என்னன்னா, உலகத்துல இவங்க எல்லாம் அல்லாஹ்க்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, ரெடி பண்ணி கொடுத்து குழந்தைய தான். நம்ம மெத்தடே பிள்ளை. சக்கரை ஆசம் கேட்டது பாருங்க, அல்லாஹ் நான் வயசாலியா இருக்கிறேன், வயசு போயிட்டு ஏன்னா முடியெல்லாம் நரைச்சிட்டு, அதே போல என் எலும்பெல்லாம் பலகீனமாயிட்டு, என் மனைவியோ பிள்ளைத்தன்மைக்கு இல்லாத ஒரு வயது நிலைமை அடைஞ்சிட்டான், எனக்கு ஒரு குழந்தையை தான். எப்படி பிரார்த்தனை? உலக ரீதியான ரீசன் எல்லாவற்றையும் தலைகீழா இருக்கிறத சொல்ற அல்லாட்ட, யாரெல்லாம் என் நிலைமையெல்லாம் இப்படி இருக்குது, நீ எனக்கு ஒரு குழந்தையை தா. இப்படி இன்றைக்கு எங்கள் நம்பிக்கையோடு உரசுகின்ற ஒரு பிரார்த்தனை வருமோ அல்லாஹ் கபூல் செய்வான். அந்த பிரார்த்தனையோட உள்ள உயிரோட்டத்தை பாருங்க, அவர் சொல்ற காரணங்களை பாருங்க எப்படி. நம்ம அந்த விரிவா சொல்ல மாட்டோமே. அவர் என்ன சொல்றாரு? என் முடியெல்லாம் பழுத்து விட்டது, வஹனல் அதுமுமின், என் எலும்புகள் எல்லாம் அதாவது பலகீனம் அடைந்து விட்டது, நானும் வயோதிப நிலையை அடைந்து விட்டேன், என் மனைவியோ குழந்தை இல்லாத ஒரு நிலை அந்த தன்மையில இருக்கிறார், எனக்கு உன்னிடம் இருந்து குழந்தையை தான். இதுதான் பிரார்த்தனை. அதாவது உனக்கு முன்னால பிரார்த்தனையுடைய அதாவது அங்கீகாரத்துடைய உச்சகட்டத்தை நீங்க காணணும்டா, உலக ரீதியான சான்சஸ் எவ்வளவு குறைவு,
என்ற இடத்துல உங்களோட பிரார்த்தனையுடைய நம்பிக்கை எவ்வளவு அதிகம் என்றதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட சோதனை புரிஞ்சு கொள்வீங்க. அதாவது உலக ரீதியான சான்சஸ் குறையும், உங்களோட பிரார்த்தனையில நம்பிக்கை அதிகம், கபூலுக்கான வாய்ப்பு அதிகம். அங்க எல்லா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரோட வந்தாங்க? அதான் ஃபக்திமா அன்த காத் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, நீங்க சொல்லுகின்ற வேண்டிய தீர்ப்பை சொல்லிக்கொள், நீ இந்த உலகத்துல தான் தீர்ப்பை சொல்வாய். ஃபிரௌனுக்கு முன்னால அவ்வளவு தைரியமாக சொன்ன சமுதாயத்தோட தான் வந்தாங்க. எங்க வந்தாங்க? கடலோரத்துக்கு. ஆனா அவர் அந்த நிமிடமும் அவங்கள நம்பல. யார் நம்பல? உசுரையே கொடுக்கக்கூடிய கூட்டம் பின்னால் இருக்க நினைச்சாங்களே, அவர்களை நம்பவில்லை. அதான் முக்கியம். இல்லாம இருந்தா எந்த நம்பிக்கை இருக்குமோ, இருந்தாலும் அதே லெவல்ல தான் அந்த நம்பிக்கை என்ன செய்யணும், இருக்கும். அவங்க கடலோரத்துக்கு முன்னால வந்த உடனே கால அஸ்ஹாபு மூசா இன்னால முத்ரகு, மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள், நாங்கள் அகப்பட்டு கொண்டோம். இப்ப பாருங்க, எதையும் சுமக்கிறதுக்கு ரெடியாக இருந்தவங்க இறைவனுடைய அந்த என்னது சுண்ணத்தை புரிஞ்சு கொள்ளல. வித்தியாசம் விளங்குங்க. மனிதர்கள் ரெண்டு வகை, அறிஞர்கள் ரெண்டு வகை. ஆலிமுன் பிஷரீஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஷரீஅத்தை அறிந்தவர்கள், கூடும் கூடாது ஹராம் ஹலால் இது நடக்க இந்த மாதிரி சப்ஜெக்டுகள் அறிந்தவர்கள், வாஜிப் சுன்னத் அறிந்தவர்கள். இன்னும் ஒரு சிலர் ஆலிமும் பில்லாஹ், அல்லாஹ்வை அறிந்தவர்கள். அல்லாஹ்வுடைய ஷரீஅத்தை பற்றி அவங்களுக்கு நாலேஜ் என்ன குறைவாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வை பற்றி அறிவு அவங்களுக்கு இருக்கு. அப்படின்னா அல்லாஹ் எப்படி இந்த இடத்தில் செயல்படுவான், இறைவன் இந்த இடத்தில் என்ன எதிர்பார்ப்பான், இந்த அறிவு அவங்களுக்கு ஷரீஅத் அறிவு இருந்துச்சு, பொறுத்தாங்க. ஆனா அல்லாஹ்வை பற்றி அறிவுங்க இருக்கல. அல்லாஹ்வை பற்றி அறிந்தவராக யார் அதிகமா இருந்தார் அந்த இடத்துல? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றாங்க, கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகு, நாங்கள் அகப்பட்டு கொண்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்லா, அவ்வாறு இல்லை, இன்னமா ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். இந்த நம்பிக்கை கடலுக்கு முன்னால வந்துச்சு. கடலுக்கு முன்னால வந்துச்சு. ஏற்கனவே அவர் பயன்படுத்திய தடி இருந்துச்சு, ஆனா தடியில் அவருக்கு நம்பிக்கை என்ன செய்யல, இருக்கவில்லை. அல்லாஹ் சொன்ன பின்னால்தான் அந்த கடல்ல என்ன செய்யறாரு. அதுக்கு பின்னாலையும் கடல்ல இந்த தடியை அடிங்கன்னு சொன்ன நேரத்துல உண்மையிலே கடல்ல தடியை அடிப்பதற்கும் தீர்வுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு பெரிய பெருங்கடல்ல தடியை கொண்டு போய் போடுறதுக்கு தீர்வுக்கு என்ன சம்பந்தம்? ஆனா படைத்த ரப்புல் ஆலமீன் வார்த்தையில உள்ள அந்த நம்பிக்கை. எனவே நாங்க இந்த விஷயத்தில், அதாவது அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிற நேரத்தில் உலக ரீதியான காரணங்களை நாங்கள் சரிப்படுத்தி கொடுத்து விட்டோம் என்ற அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்க கூடாது. இருந்ததோ இருக்கலையோ, ரீசன் அமைஞ்சதோ அமையலையோ, உனக்கு தேவை துஆ கேட்க வேண்டியது. ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால் எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை தான். யார் கேட்டது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். கேட்கறதுக்கு ஏதாவது ரீசன் வேணுமா? ரீசன் தேவை. அவர் கேட்டார், எனக்கு தான் ஆட்சி எப்படி தரணும், உலகத்துல எவருக்கும் இல்லாத ஒரு ஆட்சியை தான் என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல பேராசையுடைய உச்சகட்டத்தில் என்ன செய்யலாம். யார் கேட்டாரு? அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம். அப்ப பேராசையில் உச்சகட்டம். கேட்கிறது யார்கிட்ட? அல்லாஹ்கிட்ட. அல்லாஹ்விடத்தில் பேராசையோடு கேட்பதில் எதுவும் பிரச்சனை இல்லை. சிலருக்கு அப்படி ஒன்று இருக்கு, அல்லாஹ்கிட்ட கேட்கிற டைம்ல இதெல்லாம் போய் அல்லாஹ் கேட்ட அல்லாஹ் என்ன நினைப்பாரு. உதாரணமா, யாழ்லா எனக்கு பெரிய மாளிகை வேணும், வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நிறைய வாகனம் வேணும். அல்லாஹ் நம்மளையே பார்த்து பேராசை பிடிச்சவனா நினைச்சுக்குவோம். அவ்வளோ நோம்பலான் முடிந்தா போதும், ஒரு வாகனம் இருந்தா போதும். பாருங்க துவாட மெத்தடு. இவர் மனுஷன் கேட்கிற மாதிரி நினைக்கிறார். பேராசை பிடிச்சவன் நீ என்றது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏற்கனவே நீ இதை மறைச்சு என்ன பிரயோசனம்? மனிதன் பேராசை பிடித்தவன் என்றது அந்த பேராசை அல்லாஹ் தான் ஆக்கிக்கிறான்னு தெரியும். ஒரு செய்தி வருது சஹீஹ் முஸ்லிம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கவாதிகள் ஒருவர் அல்லாஹ்ட்ட கேட்பார், யா அல்லாஹ் எனக்கு விவசாயம் செய்யணும், சொர்க்கத்துல எனக்கு விவசாயம் செய்யணும். பாருங்க மனுஷன் ஆசை. மனிதனுக்கு அப்படி நல்ல மாளிகை இருந்தா என்டிக்கு சேர்த்து வீட்டுல போய் தீர்த்துவான். பண்ணிட்டா சேத்து வீட்டுல இருந்தா சேரால கட்டின வீட்டுல இருந்தா எனக்கு மாளிகை வேணும் மட்டும். அதான் மனிதன் பிரச்சனையே. மாளிகை வீட்டுல இருந்தா என்டிக்கான வீடா இருக்கு, நல்லா இருக்குது, ஓலை வீட்டுக்குள்ள போய் 2 நாள் எடுத்துட்டு வருவான். அவனோட பிரச்சனை அதுதான். ஆனா அந்த வீடு இருந்தா எனக்கு மாளிகை கிடைச்சா நல்லா இருக்கும், இங்கே வருவான். அவனுக்கு நிம்மதியே இல்லை. இதான் மனிதன். இதே மாதிரி சொர்க்கத்துல உள்ள சொர்க்கத்துல உட்கார்ந்து கண்டு எனக்கு விவசாயம் செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்படி ஒரு தேவையே இல்லாம உனக்கு நான் வைக்கலையா இந்த சொர்க்கத்துல? நீ விவசாயம் செஞ்சு கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு தேவை உனக்கு நான் என்ன செய்யல, வைக்கவில்லையான்னு அல்லாஹ் தஆலா கேட்பான். இல்ல அல்ல எனக்கு செய்யும், எனக்கு விவசாயம் அப்படி செஞ்சு பார்க்கணும், சொர்க்கத்திலே விவசாயம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு யோசனை. சொர்க்கம் எப்பயும் காலத்தால ஸ்பீட். அல்லாஹ் தஆலா அனுமதியை கொடுப்பான். இவர் விதையெல்லாம் எடுத்து வயல்ல என்ன செய்யறாரு, தூவுறாரு. தூவிட்டு திரும்பினீங்களா பார்த்தா எல்லாம் நெல் என்னது விவசாயம் வேகமா வளர்ந்துச்சு. இப்படி பார்த்துட்டீங்களா பிரமிச்சு போய் என்ன டைம் எடுக்க அங்கே போய்க்கலாம் வேண்டாது, அது வளர்ந்துச்சு. அதான் சொர்க்கத்துடைய இயல்பு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்வான், யப்ன ஆதம்
ஆதமுடைய மகனே, லா யுஸ்பிஉக ஷை, உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது. நீ சஹீஹ் முஸ்லிம்ல உன்னை சொர்க்கம் வந்தாலும் நீ என்ன செய்ய மாட்டாய், திருப்தி அடைய மாட்டாய் அல்லாஹ் சொல்லுவான்னு சஹீஹ் முஸ்லிம்ல வருது. லா யுஸ்பிஉக ஷை, எந்த ஒன்றும் உன்னை திருப்திப்படுத்த முடியாது. இதை சொன்ன உடனே இப்போ இது வந்து அல்லாவோட ஒரு கொஞ்சம் உரையாடின மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தானே. அல்லாஹ் இந்த வானாண்ட மோதல்ல, ஆனால் அந்த ஒரு ஆசையை திருப்பி திருப்பி கேட்ட மாதிரி. அதனால கிராமப்புற வாசிகள் பார்த்தாங்க, இது வந்து அன்சார்களா தான் இது வரைக்கும் இப்படி கேட்டதுன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கேட்டது அன்சார்களா தான், ஏன்னா அவங்க தான் விவசாயிகள், அவங்க தான் விவசாயிகள். அப்படி என்ன அந்த கிராமப்புறவாசிகள் சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள் என்ற செய்தி என்ன செய்து சஹீஹ் முஸ்லிம்ல வருது. நாங்களாம் இப்படி கேட்டிக்க மாட்டோம், அன்சார்கள் தான் இந்த என்ன கேட்டிருப்பாங்க அப்படி என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அதை கேட்டு என்ன செய்தார்கள், சிரித்தார்கள். இது ஒரு அழகான உரையாடல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்தில் கூட மனிதனுடைய மனம். அப்ப அல்லாஹ் நம்முடைய பேராசை அறிந்தவன், நமது பேராசையுடைய உச்சகட்டத்தை அறிந்தவன். மனிதன் பேராசையை க்ளோஸ் பண்ணிக்கிறது காரணம் மத்த பிரச்சனைகளால இல்லைன்னா அது தானா என்ன வந்துகிட்டே இருக்கும்படி தெரியும். அல்லாட்ட பேராசையை கொட்டணும் ஒருவன். அல்லாட்ட இதை கேட்கறது ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் கேட்கிற அவனுக்கு எது கேட்டாலும் இந்த தாரன்னா என்ன செய்வோம், அவன் டோட்டல் சொத்தை நமக்கு கிடைக்கிற மாதிரி பார்க்கத்தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அவ்வளோ ஒரு பகுதி நம்மளோட உள்ளத்துல இருக்கும். அப்படி ஒரு பேராசையோட அல்லாஹ்வுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருக்கணும்னா, எதை கேட்கறது அப்படின்ற அளவுல நமக்கு பேராசை என்ன செய்யணும், கேட்கணும். அல்லாட்ட போய் அல்லாஹ் நம்மள என்ன நினைப்பா, அதனால கொஞ்சம் நோமலா கேட்போம். இந்த இப்படி கேட்கிறதே நமக்கு என்ன செய்யாது, துவா கபூல் ஆகாது என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது துவாக்களோடு சம்பந்தப்பட்ட மிக பிரதானமான ஐயங்கள். கடைசியான ஒரு ஐயம் என்ன அப்படின்றால், எப்படி இந்த துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான் என்பது நிறைய பேர் விளங்குது. அல்லாஹ் தஆலா துஆவை கபூல் செய்வதாக வாக்களித்திருக்கிறான். கேட்டா உண்மையிலே நாங்கள் அவசரப்படாமல் இஹ்லாஸோடு முழுமையாக அல்லாஹ்வோட நம்பிக்கை வைத்து, தமஅன் பேராசையோடு, ரஹபன் அச்சத்தோடு அல்லாஹ்விடத்துல நாங்க வந்து துஆ கேட்டோம்னா, நம்ம துஆ கேட்ட உடனே அல்லாஹ் அங்கீகரிச்சிருவோம். உடனே எப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். எனது அடியான் என்னை பற்றி கேட்டால் நான் பக்கத்திலே தான் இருக்கிறேன், அவர் பிரார்த்தித்தவுடன் நான் உடனே கபூல் செய்வேன் என்று குர்ஆன் வசனம் சொல்லுது. அப்ப அர்த்தம் என்ன, நம்ம முறையாக பிரார்த்தித்தால் அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான்னு அர்த்தம், உடனே கபூல் செஞ்சிட்டான்னு அர்த்தம். ஆனா எப்படி கபூல் செஞ்சான், எப்படி கபூல் செஞ்சான்றதுக்கான அடையாளம் என்ன, இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை. நிறைய பேருடைய சிக்கல் என்னன்னா, அல்லாஹ்ட்ட துஆ கேட்டா கபூல் எப்படி செய்யணும்ன்றதுக்கு அவர் ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டார். அந்த சிஸ்டப்படி நடந்தா தான் கபூல். உதாரணமா, அல்லாஹ் என் பொருளாதாரம் முன்னேற, என் பிஸ்னஸ் எல்லாம் முன்னேறணும், சுபகடை தொழுட்டு துவா கேட்டுட்டு வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஃப்லாம் ஓதிட்டு காலை திக்ரெல்லாம் ஓதிட்டு பிஸ்மில்லாஹ் என்ன ஆரம்பிக்கிற நோக்கம் என்னன்னா, இன்றைக்கு நம்ம கேட்டு வந்துட்டோமா, கடை கொட்டோ அன்றைக்கு பார்த்து கடையில் உரியாவரும் இல்லை, உட்கார்ந்துட்டு இருக்கிறார். வேறவா செக்கு கொடுத்தவன்லாம் வந்து ஓன் அடிக்கிறான். ஆனால் நம்ம துவா கேட்டோமே, வேற சூரத்துல் கஃப் வேற ஓதினோம், காலையில் வந்து அந்த கேட்டோம், தான தர்மங்கள் செஞ்சோம், எந்த ஒன்று நமக்கு என்னது இதாகலை. நம்ம இவ்வளோ நாள் துவா கேட்குறோமே, துவா கேட்காத பக்கத்தில் தான் நிற்கிறான், அவனுக்கு சும்மா வட்டி எடுத்துருக்கிறான், அவனுக்கு அந்த மாதிரி கொட்டுது. இது நிறைய பேர் சந்தேகம் உள்ளத்தில், இவ்வளோ கேட்டு வந்து இப்படி இருக்கிறவன் அன்றைக்கு பார்த்து தொழுது எல்லாம் செஞ்சுட்டு, அதே அதான் இந்த பிரயாணம் சலாமத்தாக இருக்கணும், அடிச்சு விடுறது தூண்டில் கொண்டு வண்டியை துவா கேட்டு வந்தது அன்றைக்கு சலாமத்தான பிரயாணத்துக்கு நடந்தது. வளமையா போறதை விட எக்ஸிடென்ட். ஒருத்தர் துவா கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு என் மகளுக்கு ஒரு திருமணம் பேசிக்கிறோம், அந்த திருமணம் ஹைராக நடக்கும், கணவன்லாம் அமைச்சிட்டார். இப்படி அல்லாஹ்ட்ட இஹ்லாஸா துவா கேட்டு முடிஞ்சு அடுத்த நாள் திருமணம் ரத்து. துவா கேட்டு முடிஞ்சுது, திருமணம் கேன்சல் ஆயிட்டு. துவா கேட்காதவண்ட கல்யாணம் எல்லாம் நல்லா நடந்துருக்கு. துவா கேட்கிற நம்மளோட நிலைமை இப்படி இருக்குது. இது இது என்னடா, ஒவ்வொருத்தரும் அந்த துவா கபூல் செய்யறதுக்கு ஒரு ரூட் வச்சுக்கிறான். நாங்க இந்த துவா செஞ்சுட்டு வந்தா பொட்டி நிரம்பணும், பேங்க்ல வந்து கிரெடிட் ஆகணும், இதுதான் அல்லாஹ் கபூல் செய்கிற விதம். அல்லாஹ் கபூல் செய்கிற விதம் இது நடக்கலைன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா கபூல் ஆகலை. இதுதான் நம்மளோட பிரச்சனை, இதுதான் நம்மளோட பிரச்சனை. அல்லாஹு ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் அவன் கபூல் செய்வதற்கான அற்புதமான சிஸ்டம் இருக்கு இந்த உலகத்தில். அதெல்லாம் நம்மள மனிதன் சில பொழுதுகளில் புரிந்து கொள்ள மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சுன்னத்தை விளங்கிய நபிமார்களுடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்த விதங்களை படித்த ஒரு மனிதன் துவா கேட்ட பின்னால மழையளவு நம்பிக்கையோடு தான் இந்த உலகத்தில் நடந்து போவான். அவனுக்கு முன்னால 1000 கஷ்டங்களும் துன்பங்களும் துவாவுக்கு பின்னால வந்தாலும் அவனோட உள்ளத்துல ஒரு உறுதி இருக்கும், அல்லாஹ் கபூல் செய்வதற்கான அடையாளங்கள் என்ற எண்ணம் இருந்துகிட்டே. நீங்க நல்லா துவா செஞ்ச பின்னால
எந்த சிஸ்டத்தை தலையில வச்சுக்கல கூட. இப்படித்தான் கபூல் ஆகணும், இப்படித்தான் கபூல் ஆகணும், இப்படித்தான் கபூல் ஆகணும், இது நடந்தா தான் கபூல்னு வைக்க கூடாது. எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அல்லாஹ்ட்ட கேட்ட துவா நான் இக்லாஸா கேட்டிருக்கிறேன், உண்மையாக கேட்டிருக்கிறேன், நிச்சயமா அல்லாஹ் கபூல் செய்வான், நான் திருப்பி திருப்பி கேட்பேன் என்ற உணர்வுக்கு பின்னால் நீங்க வெளியே போறீங்க. உங்களுக்கு உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்களும் உங்களுக்காக நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஈமானிய பார்வையில பாத்தீங்கன்னா, ஒரு ஈமானிய பார்வையில மாத்தீங்கன்னா எங்கேயோ நடக்கிற விஷயமா இருக்குமா, உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தம் இருக்காது. ஆனா நீங்க துவா அல்லாஹ்வுடைய நெட்வொர்க் இருக்குது, ஒவ்வொரு படைப்பை இன்னொரு படைப்புடைய மாற்றத்தினால சம்பந்தப்படுத்தி வச்சுக்க, அது அணுவணுவால சம்பந்தப்படுத்தி வச்சுக்க. எங்க அசைச்சா இந்த உலகத்துடைய பல்லாயிரம் பேர் துவாவை ஒரே நேரத்தில் கபூலாக்க முடியும் யாருக்கு தெரியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும். எனவே நம்ம சிஸ்டம் போட்டு கொடுக்க கூடாது. துவா கேட்டுட்டு வெளியிறங்கணும். அதுக்கு முன்னால் உங்களோட கண் முன்னால நடக்கிற ஒவ்வொன்றும் என்ன துவாவுக்கான கபூல் தான் என்று ஒரு மூமின் பார்ப்பான், விளங்க உனக்கு. அது நஷ்டமோ உயர்வோ. உதாரணமாக ஒருத்தர் துவா கேட்டுட்டாரு, துவா கேட்ட அடுத்த நாள் அவர் அன்றாடம் நடக்காத மாதிரியான ஒரு மாற்றம், நஷ்டமான மாற்றமோ நல்ல மாற்றமோ நடக்குமெண்டா துவா அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். நஷ்டத்தை பார்க்க கூடாது, நலவை பார்க்க கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு சிறந்தது ஒன்றை தேர்ந்தெடுக்கிறான், அதான் அர்த்தம். நல்ல முறையில் துவா கேட்டப்போ ஒரு திருமணம் ரத்தாகுதான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் அறியாதவற்றை அறிந்தவன், அவன் நம்மளோட துவாவை சிறந்த முறையில கபூல் செஞ்சுக்கிறான் அர்த்தம். என்றைக்கு இந்த நம்பிக்கை நமக்கு வருகிறதோ அப்ப ஒருத்தர் பிள்ளையை கேட்கிறாரு, பிள்ளையை கேட்டு 10 வருஷமா துவா கேட்கிறாரு, அவருக்கு கிடைக்கல. ஆனா துவா கேட்காம வாழ்க்கையோட சம்பந்தப்படாம ஈமானோட சம்பந்தப்படாம இருந்தது கிடைக்குது. வேற என்ன நினைக்கணும்? அல்லாஹ் என்ற துவாவை சிறப்பான முறையில் அல்லாஹ் என்ன செய்யறான், கபூல் செய்யறான். அதுக்கு நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கேட்ட சந்தோஷத்தை மட்டும் தந்து விட்டால் நமக்கு சந்தோஷம் வேண்டா, அதுக்கு பிறகு நம்ம துவா கேட்காம விடுவோம்னு அல்லாஹ்ட்ட எக்ரிமெண்ட் விட்டோம். இந்த குழந்தை கிடைச்சவரை வேற எந்த துவா நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன், அப்படி இல்லையே. அதுக்கு பிறகு எந்த ஆபத்து வந்தாலும் என்ன செய்வோம், கேட்போம். அப்ப அது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு துவால அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு தருவான். அதனால பாருங்க, ஒரு 2 உதாரணம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல விழுந்த நேரம் அவருடைய துவா என்னவா இருக்கும்? பாப்பாவோட சேரணும், உம்மாவோட சேரணும், என் குடும்பத்தோட சேரணும். அதாங்க ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுடைய பாதிப்புள்ள வந்து துவா. துவா கேட்டா அவர் துவா கேட்கிற நேரம் சிரியால இருக்கிறார். சிரியாவுடைய அவர் வாழ்ந்த பிரதேசத்துடைய ஒரு காட்டு பகுதியில் இருக்கிறார். அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. துவா கேட்ட பிறகு ஈஜிப்டுக்கு போயிட்டார். துவா கேட்ட பிறகு என்ன துவா, அதாவது அந்த எதிர்பார்ப்புக்கு பின்னால், கிணத்துல விழுந்த எதிர்பார்ப்புக்கு பின்னால் அவர் எங்க தூரமாக்கப்படுறாரு, ஈஜிப்ட் வரைக்கும் தூரமாக்கப்படுறார். அப்ப துவா கேட்டா ஊரு கொஞ்சம் கிட்ட வந்து சேரணும் அல்லது கிணத்துக்கு மேல வரணும்னு பார்த்தா இருக்கிற ஊரை விட்டு அடுத்த தூரத்துக்கு போறார். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன, அதுக்கு பிறவாவது ஒரு தீர்வு வந்து அரசு சபையில போய் ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா விபச்சார குற்றச்சாட்டுல நல்லா இருந்ததுக்காக ஜெயில் போறாரு. குற்றம் செஞ்சதா இருக்கல, நல்லா இருந்ததுக்காக அநியாயமான விபச்சார குற்றச்சாட்டுல ஜெயிலுக்கு போறாரு. இந்த இடத்துல நம்மளே நினைச்சுப்பாரு, எங்களை இவங்க நம்ம வந்து ஒரு 12-13 வயசுல கடத்தப்பட்டோம். அந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ் துவாக்குறியா, அல்லாஹ் என் குடும்பத்தோடு என்ன சேர்த்துவை என்று சொன்ன பிறகு ஊர் பக்கத்துல இருந்து கடத்தப்பட்டு எங்கேயோ போயிட்டோம். ஹியூமன் டிராஃபிக் மாதிரி விளங்கிட்டா, இன்னொரு ஊருக்கு கடத்தப்பட்டாச்சு. அந்த ஊர்ல அநியாயமான குற்றச்சாட்டுல எங்க சிறைச்சாலைக்குள்ள போயிடும். சிறைச்சாலையில 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 10-12 வருஷங்கள் உட்காரும். இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்துருவீங்க? துவா கொஞ்சம் கூட என்ன செய்யல, கபூலாகப்படும். ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லை. 10-15 வருடங்களாக நானும் கேட்கிறேன்னு எதுவுமே நடக்கல அப்படின்றது. வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுடைய 15-20 வருஷம் உழைப்பு என்ன தெரியுமா? ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும். அந்த பொசிஷன் நல்லா தயார்படுத்திட்டான் அல்லாஹ் தஆலா, ஒரு நல்ல இடத்தை அவருக்கு தயார்படுத்திட்டான். ஆனா அவர் இருந்தது கிணற்றுக்குள்ளேயும் ஒரு வேலைக்காரராகவும் ஒரு சிறைச்சாலையிலையும் தான். ஆனா அவருக்குரிய இடத்தை அல்லாஹ் தஆலா தயார்படுத்திட்டான். அதை கனெக்ட் பண்ணணுமாக இருந்தால் மன்னர் கனவு காணும். மன்னர் கனவு காணுறது கனெக்ட் பண்ணணுமாக இருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது அவதூறு வரணும். அவர் வந்து சிறைச்சாலை போகணும். அந்த சிறைச்சாலைக்கு இன்னும் 2 பேர் வரணும். அவங்களுக்கு மன்னர்களுக்கு சம்பந்தம் இருக்கணும். அந்த சம்பந்தத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து வச்சு அவர் வெறுக்கு முன்னால் அவர் விடுதலை ஆகணும். பாருங்க, அவருக்கு முன்னால் அவர் விடுதலை ஆகணும். விடுதலை ஆனவர் அந்த மன்னரிடத்துல ஞாபகப்படுத்தணும். ஞாபகப்படுத்துறதுக்கு அந்த சபையில் உள்ளவங்க விளக்கம் தெரியான்னு சொல்லணும். விளக்கம் தெரிஞ்சு சொன்னா எங்களை வராது. இவ்வளவு அல்லாஹ் தஆலா செய்யறது நமக்கு தெரியாது. அந்த கனவுக்கு மட்டும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்றார். அவ்வளவுதான். 2 கேஸ் எல்லாம் முடிக்கலாம். அதுக்கப்புறம் 3வது கேஸே முடிக்கிறான். டோட்டல் 3 கேஸே ஒரு சப்ஜெக்ட்ல முடிச்சான். சரியா? எப்படி என்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வரார். ஆனால் வெளியே வர முடியாதுன்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க,
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் வந்த அழைப்பாளர் என்னிடத்திலே வந்திருந்தால் நான் உடனே பதில் சொல்லி வெளியே போய்ப்பேன். அவ்வளோ காலம் சிறைச்சாலையில் வாடிக்கொண்டிருக்கிற டைம்ல எனக்கு கனவுக்கு வந்து விளக்கம் சொல்லுங்கன்னு மன்னர் சொன்னா நம்ம அந்த விடுதலை நோக்கி தான் ஓடும். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாருன்னா, கைகளை வெட்டி கொண்ட பெண்கள் என் மீது விபச்சாராவது இதனுடைய ரிசல்ட் என்ன? அது தெரியாம நான் வெளியே வர மாட்டேன், அது தெரியாம நான் வெளியே வர மாட்டேன். அப்பதான் வழக்கு பொருளாதார அமைச்சரிடம் இருந்து எங்க போகுது? இப்ப மன்னருக்கு போகுது. என்ன நடந்தது பிரச்சனை? இந்த பிரச்சனை என்ன நடந்தது? வழக்க விசாரிக்க வேண்டிய நிலைமை. இந்த எங்கேயோ இருந்து வந்த ஒரு மனுஷன் வழக்க மன்னர் விசாரிப்பாரா? இல்ல. டிமாண்ட் பண்றாரு, நான் விளக்கம் சொல்லணுமாக இருந்தா ஏன் இந்த வழக்க விசாரிங்க. மன்னர் கேட்கிறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்பதான் அவங்க எல்லாம் சொல்றாங்க, இதான் நாங்க தான் என்ன இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டு அவர் தூய்மையானவர் தான். தூய்மை வெளியாகி ஃபர்ஸ்ட் முடிச்சிச்சு, அந்த பிரச்சனை முடிஞ்சுது. ரெண்டாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கத்தை சொல்றாரு. ஒரு பெரிய பொருளாதார தீர்வை சிரியா சார்ந்த எகிப்து சார்ந்த இடங்களுக்கு தீர்வா சொல்றாரு. சொன்ன உடனேயே அந்த மன்னன்ட்ட மிகவும் நெருக்கமான இடத்துக்கு மாறிட்டாரு. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், ஜால்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னை பொருளாதாரத்துக்கு பொறுப்பாக ஆக்குங்க, நான் நல்ல முறையில் பாதுகாத்துக்கொள்ளேன். உடனே மன்னர் என்ன செய்யறாரு? அந்த இடத்தை நியமிக்கிறார். இதுக்கு தான் ஒரு மனுஷன் வெளியே பாடுபடுவான், இதுக்கு தான் உழைப்பா, இதுதான் கஷ்டப்படுவான். நீ சிறைச்சாலையில இருக்கு, நான் தயார்படுத்துறேன். உண்ட மனநிலை பெரிய போராட்டத்தோட பெரிய ஒரு தயார் நிலையோட நீ வெளியே வருவார். வந்தா அந்த இடத்துக்கு அவர்களை கொண்டு வர வைக்கிற யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப அங்க என்ன வரணும்? பஞ்சம் வரணும். மன்னர் கனவுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலைக்கும் அவர்களுடைய என்ன பஞ்சத்துக்கும் எப்படி இந்த லிங்கை ஏற்படுத்துவதற்கிறது படைத்த ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு. எனவே துஆ கேளுங்க, கபூல் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய பார்த்துக்குவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செஞ்ச முறையை சொல்லுவாங்க. துஆ கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் சுஜூத்ல இருக்கிறாங்க. அபூ ஜஹல் வந்து என்ன அந்த அதாவது ஒட்டக குடலெல்லாம் போடப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. ஒரு வேதனையில என்ன யா அல்லாஹ் அலைக பி அபி ஜஹல் உத்துபா ஷைபான் சொல்றாங்களே, இவர்கள் எல்லாரும் நீ கவனித்துக் கொள்ளுங்க. ஊர்ல உங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குது, நல்ல ஒரு கொள்கையில் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குது. அநியாயம் நடந்து நீங்க துஆ கேட்குறீங்க, அல்லாஹ் இவர்களை நீ கவனித்துக் கொள்ளு. கேட்டு 10 வருஷத்துல ஊரை விட்டு உங்களே அனுப்பிடுறாங்க. அப்படி நீங்க துஆ கேட்டு 10 வருஷத்துல நீங்க எதிர்பார்த்துருக்கிற இந்த இப்போ நடக்குங்களுக்கு இதான் நடக்குன்னு உங்களுக்கு நடந்துச்சு. என்ன ஊடும் இல்லை ஒன்றும் இல்லை, நடு ரோட்டில் ஊரை விட்டு வெளியே போறீங்க. நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? நான் துஆ கேட்டு இவ்வளோ அநியாயம் நடந்தும் ஒண்ணுமே கபூலாகலேன்னு நமக்கு வருமா? வராது, வரும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நினைக்கலே. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய துஆவுடைய கபூல் எப்படி இருக்கும். முதலாவது அல்லாஹ் என்ன செஞ்சான்டா, அவர்களை விட்டு அல்லாஹ் பிரிச்சான். கொண்டு வந்து அவர்கள் எதனால உனக்கு அநியாயம் செஞ்சாங்க? ஆட்சி. நீ அந்த இடத்துக்கு வா. ரசூலுல்லாஹ்களை அந்த ஈக்குவலான ஒரு இடத்துக்கு வச்சான். மனதால அவர்களை சாகடித்தான். முதல்ல எப்படி இருந்த முகமது மதீனால போய் ஒரு ஆட்சியாளராக என்ன செய்யறாரு? வெளியிருந்து ஒரு படையை தயார்படுத்துறாரு. படையை தயார்படுத்தி யுத்தம் நடந்து அந்த யுத்த காலத்துல ரசூலாங்க மார்க் பண்றாங்க, இந்த நபர் இங்க மரணிப்பார், இந்த நபர் இங்க மரணிப்பார், இந்த நபர் இங்க மரணிப்பார். யாரை பார்த்து ரசூலாங்க சபித்தார்களோ அவர்களை அடையாளப்படுத்துகிறார். ஒவ்வொருவரும் அந்தந்த இடத்துல செஞ்சாங்க, அச்சு பிசகாமல் மரணித்திருந்தார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். எத்தனை வருடங்கள் தாண்டி? 10-11 வருடங்கள் தாண்டி. எனவே துஆவுடைய கபூல் நீங்க கேட்ட துஆவை விட அல்லாஹ் பன்மடங்காகத்தான் தருவார். நீங்க என்ன கேட்டீங்களோ அதுக்கு மற்ற சூழல்களை எல்லாம் தயார்படுத்தி ஒரு அற்புதமான வடிவில் அல்லாஹு தாலா உங்களுக்கு என்ன செய்வான்? தருவான். எமது அவசரத்தின் காரணமாக சில பொழுதுகளில் அல்லாஹு தாலா அந்த துஆவை மாத்திரம் கபூல் செய்ய வாய்ப்பு, மற்ற அருள்களெல்லாம் உங்களுக்கு சேர்க்காமல் அல்லாஹு தாலா என்ன அப்படி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ கேட்கிற நேரத்தில் இந்த நம்பிக்கை, இந்த விளக்கங்களோடு அல்லாஹ் கபூல் செய்து விட்டாண்ட உறுதியான நம்பிக்கை. நம்ம துஆ செஞ்ச பிறகு நம்ம திருமணம் ரத்தாகுதான், துஆவுடைய நல்ல விளைவுகள்ல உண்டு நினைக்கணும். ஒரு மூமின் நஷ்டமடைகிறோமா? எத்தனையோ பேருடைய நஷ்டத்துக்கு பின்னால்தான் இந்த வெளிநாட்டு வருகை இருந்தீங்க. பிசினஸ் போட நினைச்சிப்பாரு, எல்லாம் மூடி விட்டுருப்பான். அதை செய்யறான், அதெல்லாம் மூடி விட்டுருப்பான். இங்க வந்திருப்பாரு, நல்லா உழைச்சிருப்பாரு, குடும்பத்தை பார்த்து, தன்னையை பார்த்து, சமூகத்தை பார்த்து, மார்க்கம் கிடைத்தவர்கள், இப்படி என்று பலவிதமான அருள்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு இன்னொரு வழியை என்ன செஞ்சிருப்பான்? காரணமாக்கி தடுத்து அல்லாஹ் உங்களை என்ன செய்திருப்பான்? உருவாக்கி இருப்பான். எனவே துஆவை சிறந்த முறையில் புரிந்து அந்த துஆவுடைய வழிகாட்டலை மனதிற்கு எடுத்து பிரார்த்திக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வின் மீது அளவிலாத நம்பிக்கை வைத்தவர்களாகவும் அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதா மஅந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.